Okay, good evening. Assalamualaikum, Wanakkam, Waalaikumsalam. Right. பேசுற கிளியரா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்சோ ஃபேஸ் கேமரா விளங்குதான்னு பாருங்க. ஓகே ஃபைன். ரைட், அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் ஒரு வெபினார்ல வந்து கனெக்ட் ஆகிருக்கோம். நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்துக்கு டிரெக்டாக போவோம். ரைட், இன்னைக்கு கணக்கு விஷயங்கள் நம்ம பார்க்க இருக்கோம். அபவுட் என்னத்தை பற்றினது, எதை பற்றினது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் பார்ப்போம். அதுக்கு முதல்ல இதில் இருக்கிறவங்களுக்கு வளமையாக சொல்கிற அதே விஷயம்தான். நார்மலாக உங்களோட டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஈவன் ஃப்ரீயோ பெய்டோ ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப்லையோ வெபினார்லையோ நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு என்ன ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களோட சைடால லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களால் ஏழுமான ஒரு சில டிஜிட்டல் கிஃப்ட் அதை மாதிரியான விஷயங்களை எலோகேட் பண்ணி கொடுக்குறோம். வித்தின் 72 hours 72 மணி நேரங்களுக்குள்ள நாங்கள் என்ன டிஜிட்டல் கிஃப்ட்ஸ் வந்து வளமையாகவே என்ன எங்களோட சைடால நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொண்டு வரோம். ஸோ அதால தொடர்ந்தும் என்ன செய்யுங்க, கண்டினியூவா நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ரைட், ஸ்லைட் விளங்குதான்னு பாருங்க. ப்ரெசன்டேஷன் ஸ்லைட் விளங்குதான்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க. ஓகே, எஸ் அப்படின்னு ரிப்ளை ஒன்று தாங்க. ஸ்லைட் எல்லாம் கிளியரா இருக்கு அப்படின்னு சொன்னா. ஓகே ஃபைன். ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் இம்தியாஸ். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், ஸோ திஸ் இஸ் இம்தியாஸ் ஃப்ரம் ஸ்டடீஸ் அகாடமி. ஸ்டடீஸ் அகாடமியோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்டர் ஃப்ரம் ஸ்டடீஸ் அகாடமி. என்னை பற்றி ப்ரீஃபாக சொல்லணும்னு சொன்னால், நான் வந்து என்ன பிபிஏ கிராஜுவேட், ஆல்சோ டிரெக்டர் ஆஃப் எம்ஆர்இசட் டீல்ஸ் பிரைவேட் லிமிடெட், அதே மாதிரி டிஜிட்டல் மென்டர் பிரைவேட் லிமிடெட், ஆல்சோ ரிமோட்டிக் லேப் பிரைவேட் லிமிடெட். இன் ஃபீல்டில் இப்போதைக்கு பாஸ்ட்ல இருந்து இப்போதை வரைக்கும் எந்த ஃபீல்டு வந்து மென்டர் இன் ஸ்ட்ராட்டஜிக்கல் மார்க்கெட்டிங், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதான் இப்போதைய ஃபீல்டு. ரைட், இந்த கெரியர்ல தான் நான் வந்து இருக்கிறது. ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகாடமி பற்றி ப்ரீஃபாக சொல்லிக்கொள்வோம். ஸ்டடீஸ் அகாடமி அப்படின்னு சொல்றது வந்து சொன்ன மாதிரியே எம்ஆர்இசட் டீல்ஸ் பிரைவேட் லிமிடெட்டுக்கு கீழே தான் என்ன நாங்கள் 2020 இருந்து நாங்கள் இயங்கி கொண்டு வந்து 2021ஆம் ஆண்டு பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பிறகு நாங்கள் ஸ்டடீஸ் அகாடமியை வந்து நாங்கள் என்ன செஞ்சோம், ஃபிசிக்கலாக ஸ்டார்ட் பண்ணினோம். ஸோ அது வந்து ஸ்டடீஸ் என்ற பேரில் studies.net அப்படின்ற பேரில் இயங்கி கொண்டு வந்தது. ஃபிசிக்கல் லைவ் கிளாஸஸ், அதே மாதிரி ஜூம் கிளாஸஸ், இப்படியான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணினோம். ஸோ அந்த டைம்ல யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு சில விஷயங்களை செஞ்சு கொண்டு வந்தோம். அதுக்கு பிறகு அதே மாதிரியாக தங்கி இருக்கக்கூடிய ஹாஸ்டல் மாணவர்களுக்கான ப்ரோக்ராம்ஸ், இது மாதிரி விஷயங்களை செஞ்சு கொண்டு வந்து நாங்கள் என்ன செஞ்சோம், கிளவுட் 100% கிளவுடுக்கு நாங்கள் கன்வெர்ட் ஆனது 2022 ஸ்டடீஸ் அகாடமின்ற பேரில் நாங்கள் என்ன செஞ்சோம், கிளவுட் கோர்சஸுக்கு நாங்கள் கன்வெர்ட் ஆனோம். அகைன் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து அந்த பாடியை வந்து எம்ஆர்இசட் டீல்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து டிரெக்ட் பாடியாக நாங்கள் டிஜிட்டல் மென்டர் பிரைவேட் லிமிடெட்டுக்கு கீழே நாங்கள் அதை கொண்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட 2 கம்பெனிகளோட துணையோட நாங்கள் வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறது ஸ்டடீஸ் அகாடமி அப்படின்ற பேரில். ஸோ எங்களோட கம்ப்ளீட்லி வி ஆர் ரெஜிஸ்டர்ட் பாடி அண்ட் ஆல்சோ வி ஆர் ப்ரொவைடிங் ஆன்லைன் 100% ஆன்லைன் கிளவுட் கோர்சஸ். ரைட் தானே? அப்போ கிளவுட் கோர்சஸ் தான் நாங்கள் வந்து டெலிவர் பண்ணுறோம். இதில்
ஃப்ரீ கோர்சஸ் அண்ட் பெய்ட் கோர்சஸ் இருக்கு. எங்களோட எல்லா கோர்சஸுமே அரௌண்ட் டோட்டல் ஆல் டுகெதர் 12 கோர்சஸ் வந்து கரண்ட்லி நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொண்டிருக்கோம். ஆல் டுகெதர் எல்லா கோர்சஸுமே கெரியரை பேஸ் பண்ண கோர்சஸாக தான் இருக்கும். ஸோ கெரியர்னு சொல்றது எல்லாமே எக்ஸாமை பேஸ் பண்ண கோர்சஸாக இருக்காது. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக நீங்கள் வந்து இதுல இருந்து முடிச்சு கொண்டு ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கோர்சஸாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில். ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட் போய்கொள்ளும். ரைட், வாய்ஸ் கிளியரா இருக்கான்னு கொஞ்சம் இடைக்கிட்ட செக் பண்ணி எனக்கு ரிமைண்டர் ஒன்று தந்து கொள்ளுங்க. ஓகே ஃபைன். வை திஸ் வெபினார்? இந்த வெபினார் வந்து என்னத்துக்காக நாங்க அரேஞ்ச் பண்ணி இருக்கோம். ஓகே, வை திஸ் வெபினார்? உங்களுக்கு தெரியும் வெப் டிசைனிங் அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமாக தான் இந்த வெபினாரை நாங்கள் அரேஞ்ச் பண்ணினோம். ஸோ இந்த வெபினார்ல வந்து மெயினாக பார்க்க போற 2 விஷயம் வந்து ஒன்று வெப் டிசைனிங், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற 2 விஷயத்தை தான் நாங்கள் என்ன செய்ய போறோம் இந்த வெபினார்ல பார்க்க போறோம். ரைட், அப்போ இந்த வெபினார டைம் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா நாங்க இதை ட்ரை பண்றோம் 1 ஹவருக்குள்ள முடிக்கிறதுக்கு. பட் எப்படியும் 1.5 hours ஆகுது டைம் வந்து போகும். அரௌண்ட் 10 o'clock முதல்ல இந்த மீட்டிங் வந்து முடியக்கூடிய வகையில நாங்கள் இதை டிசைன் பண்ணிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணி 9:30க்குள்ள நாங்கள் முடிப்போம். அப்படி இல்லாட்டி 10க்குள்ள நாங்கள் என்ன செய்வோம் கம்ப்ளீட்டாக இதை முடிப்போம். ஸோ டைம் ஸ்டார்ட் நவ். ரைட், ஓகே ஃபைன். இப்போ இதில் நோட்டுகளை எடுக்கிறவங்க நோட்டுகளை எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் இதில் மெயினாக 2 விஷயங்களை பார்ப்போம். அவேர்னஸ் ஒரு விஷயத்தை பார்ப்போம், அதே மாதிரி எங்களோட ஸ்டடீஸ் அகாடமியில் நடத்தப்படுற ஒரு சில விஷயங்களையும் பார்க்க போகிறோம். ஸோ இது 2ஐயும் பேஸ் பண்ணதாக தான் இந்த வெபினார் வந்து இருக்க போகுது. ஓகே ரைட் ரைட். இப்போ நம்ம விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு கூட நேரங்கள் கடத்த விரும்பல. நான் எடுத்த உடனே நான் விஷயத்துக்கு போவேன். நேர பற்றாக்குறை மிச்சம் சிக்கலா இருக்கு. நாளைக்கு மண்டேன்றதால உங்களுடைய வேலைகளை நீங்க செய்ய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாவே நம்ம மேட்டருக்குள்ள போவோம். ஏன்னா ஓகே, இப்ப எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான், எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் என்ன, ஏர்னிங் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம். ஸோ ஏர்னிங் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. வெயிட், ஓகே, ஏர்னிங் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் உண்டு. எல்லாருக்குமே வந்து மெயின் ப்ராப்ளமா தான் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ஆரம்ப காலங்களில் பெருசா இல்லாட்டியும் இப்ப மிச்சமே தலை தூக்கி கொண்டு வர ஒரு பிரச்சனையா இருக்கு. எல்லாருமே எல்லா இடத்துலயுமே ட்ரை பண்றது என்ன, எங்கேயாவது ஒரு கோர்ஸ் ஒன்று கிடைச்சிடாதா ஆன்லைன்ல ஏர்ன் பண்றதுக்கு, இல்லாட்டி ஜாப் வேகன்சிஸ் இப்படியானது ஒன்று கிடைச்சிடாதா. ஆல்ரெடி இன்கம் இருக்கு, எல்லாருக்கும் இல்லாம இல்லை. பட் இன்கம் இருந்தாலும் செலவிடத்தக்க வருமானம் என்று சொல்லப்படுற வருமானம் வந்து மிகவும் குறைவானதா தான் காணப்படுது. ஏன்னா வார வருமானத்தை விட செலவுகள் அதிகரித்ததால இன்னும் ஒரு ஏர்னிங் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் நேரம் வரையறுக்கப்பட்டதாக இருக்கு. ஸோ 8 மணித்தியாலம் தான் என்னையால ஒர்க் பண்ணலும். பட் என்னையால ஒரு நாளைக்கு 3000 4000க்கு மேல எனக்கு ஏர்ன் பண்ணணும் என்ற ஒரு தேவைப்பாடு இப்ப மிச்சமே தலை தூக்கி காணப்படுது. ஸோ நேரம் வரையறுக்கப்பட்டது. என்னால் ஒரு டைமுக்கு 8 hours எனக்கு இதுக்கு ஒதுக்கினால், ஃபேமிலிக்கு மிச்ச ஹவர்ஸ், தூக்கம் மற்ற மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ஒதுக்கினால் என்னால் ஏர்ன் பண்ணதுக்கு மிச்சமே கஷ்டமாக மாறிக்கொண்டு வார இந்த காலகட்டத்துல இன்னும் ஆல்டர்னேட்டிவ் வழிகள் எதுவும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பொதுவாக தேடிக்கொண்டு இருக்கும். ஓகே, இன்க்ளூடிங் எவ்ரி ஒன், இன்க்ளூடிங் மீ. ரைட், அப்ப இதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கு. பட் அதுல வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்ன்றதை தான் நாங்க அடுத்தடுத்த விஷயம்லாம் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதுல பார்க்கலாம் லோக்கல். ஸோ ஏர்னிங் அப்படின்னு சொல்ற வகையில ஏர்னிங்கை வந்து 2 வகையாக நான் இதுல வந்து கன்சிடர் பண்ணி கதைக்க போறோம். ஸோ ஒன்று வந்து லோக்கல். வெயிட் 1 second. Fine. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் அண்ட் இன்டர்நேஷனல் வைஸாகவும் அதே மாதிரி இன்டர்நெட் வாரியாகவும் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதே மாதிரி இருக்கிற ப்ரொசீஜர்ஸ், இப்ப நடைமுறையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு இப்படின்றத தான் டீப்பா பார்க்க போறோம். ஸோ ஏர்னிங் அப்படின்னு வந்துட்டாலே நம்மளுக்கு என்ன வகையில ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஒன்று இருக்கு. ஸோ அதை நான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். பட் அதை ஒரு கேட்டகரைஸ் கீழே, ஒரு வகைப்படுத்தல் கீழே நம்ம கொண்டோம்னு சொன்னா நம்மளுக்கு நம்ம எந்த இடத்துல நம்மளுக்குரிய வாய்ப்புகளை மிஸ் பண்றோம்ன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். பட் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கட்டும்ன்றதுக்காக நான் இதை கிளாசிஃபைட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? ஓகே ரைட். கேமரா ஏழுமானவங்க ஆன் பண்ணிக்கொள்ளுங்க, எனக்கு உங்களை கம்யூனிகேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஃபோக்கஸ் மூட்ல இருக்கிறதால என்னையால மட்டும்தான் உங்களுடைய கேமராவை பார்க்கக்கூடியதா இருக்கும். எனக்கு உங்களையும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குற டைம்ல என்ன ரைட். அதே மாதிரி பேக்ரவுண்ட் பிளர் பண்ணக்கூடியவங்க பண்ணிக்கொள்ளலாம், வர்ச்சுவல் பேக்ரவுண்ட் போட்டுக்கொள்ளலாம். ஓகே, ஸ்ட்ரைட் டு த மேட்டர். செல்ஃப்
பிசினஸ் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அல்லது செல்ஃப் பிசினஸ் தான் முதலாவது, ரைட்? செல்ஃப் பிசினஸ் தான் முதலாவது. எல்லாருக்குமே ஒரு ஓனான ஒரு பிசினஸ் ஒன்று செய்யலாம். இப்படியான வாய்ப்புகள் நியாயமாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், கடைகள் செய்யறது, ஷாப், ரைட்? நம்ம ஒரு சில பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, ஹோல்சேல், ரீட்டைல், இதை மாதிரியான பிசினஸஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம், செஞ்சு கொண்டு போகலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு நார்மலாகவே தெரிஞ்ச ஒரு மெத்தட். அதே மாதிரி ஜாப்ல வந்து 2 வகையான ஜாப்ஸை வந்து நாங்கள் மார்க்கெட்ல பார்க்குறோம். ஒன்று ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் ஜாப், ரைட்? அப்போ ஃபுல் டைம், அதே மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸ். ஃபுல் டைமாகவும் ஜாப்ஸ் வந்து இருக்கு, அதே மாதிரி பார்ட் டைமாகவும் ஜாப்ஸ் வந்து என்ன இருக்கு. அப்போ இந்த ஃபுல் டைம் ஜாப் அதே மாதிரி பார்ட் டைம் ஜாப்பை தாண்டி ப்ராஜெக்ட் வாரியான வேலைகள், அதாவது லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ், ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கண்ட்ராக்ட் செய்கிறவங்க எடுத்துக்கொண்டா அவங்க ஒரு 6 வருஷம், 3 வருஷம், 2 வருஷம், 6 மாசம், இல்லை அந்த ரோட் போட்டு முடியும் வரைக்கும் அந்த கண்ட்ராக்ட் ப்ராஜெக்ட் வந்து இருக்கும். அது முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு வேலை இல்லை. ஓகே, இப்போ இது ப்ராஜெக்ட் வாரியான ஒரு அசஸ்மெண்ட் வாரியான இது இப்படியான மெயினான 3 கேட்டகரி. இன்னும் சின்ன சின்ன கேட்டகரி வைஸாக கணக்காக இருக்கிறதால நான் அதை பெருசாக கன்சிடர் பண்ணாம இந்த 3ஐயும் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ இந்த 3மே வந்து நார்மலாக ஸ்ரீலங்காக்குள்ளதான் நாங்கள் என்ன செய்யறோம், அதிகமாக செய்கிறோம். அதே மாதிரி இன்டர்நேஷனல் வைஸாகவும் நம்ம நார்மலாக செய்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாரினை பொறுத்த வரையில அப்ராட்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல நம்ம போனா கூட இதுல வந்து அங்க போய் செல்ஃபா பிசினஸ் செய்யலாம், அதே மாதிரி அங்க போய் ஜாப் செய்யலாம், அதே மாதிரி அங்க போய் ப்ராஜெக்ட் வைஸா செய்யலாம். ஸோ இன்டர்நேஷனலாவோ லோக்கலாவோ நம்ம இதை தான் செய்யறோம், ரைட்? இப்ப பாப்போம், இன்டர்நெட் அப்படின்றதுக்குள்ள எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிகள் வந்து இருக்குன்னு எல்லா இடத்துலையும் போடுறாங்க. இன்டர்நெட்ல உழைக்கலாம், இன்டர்நெட் மூலமாக உழைக்கலாம், என்ன அன்லிமிட். ஒவ்வொருத்தர் வந்து போடுவாங்க, என்ன 1 லேக் உழைக்கலாம், 5 லட்சம் உழைக்கலாம், 10 லட்சம் மாசம் உழைக்கலாம். இப்படியான மெசேஜஸ் வந்து ஏகப்பட்ட மெசேஜஸ் வந்து கொண்டுதான் இருக்கு. ஸோ இது உண்மையா, இதுகளை நம்பலாமா, இது எப்படி சாத்தியமாகும்? அப்படி உண்மைண்டா சாத்தியம், என்ன லீகலா வந்து உண்மையா அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இது பாசிபிளா? அப்ப ப்ராக்டிக்கலா நம்ம யோசிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம லைஃப்ல வந்து ஒரு இன்சிடென்ட் ஒன்று நம்ம நடக்கிற சிச்சுவேஷனை வந்து நம்ம உதாரணமா எடுக்கக்குள்ள அது வந்து நடைமுறை சாத்தியமா இருக்கணும். உதாரணம் சொல்லக்குள்ள ஒரு மனிதர் வந்து நம்மள்ட்ட சொல்றாரு, நான் நடந்து கொண்டு போயிட்டு கார் ரோதையே இல்லாம கார் ஒன்று ஓடிச்சு அப்படின்னு சொன்னா நம்ம நம்ப மாட்டோம். அப்ப நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயம். அப்ப நடைமுறைக்கு சாத்தியமா இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வகையில இன்டர்நெட்ல ஏர்ன் பண்றது பாசிபிளா அப்படின்றத நாம என்ன செய்யும், பிரீஃபா பார்த்துட்டோம், ரைட்? இது எப்படி சாத்தியம், இது பாசிபிளா, உண்மையாகவே இதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு மனிதனுக்கு நம்மளை எடுத்துக்கொண்டால் நம்மளுக்கு ஒரு தேவை ஒன்று என்ன செய்யுது, நம்மளுக்கு காணப்படுது. ஒரு தேவை, அதே மாதிரி ஒரு விருப்பம் வந்து நம்மளுக்கு இருக்கு. பேசிக்கா ஒரு தேவை ஒன்று இருக்கு. என்ன தேவைன்னு சொன்னா, எனக்கு இப்ப ஒரு பில்டிங் ஒன்று நிர்மாணிக்கணும், இல்லாட்டி ஒரு ரூம் ஒன்று நிர்மாணிக்கணும், எனக்கு ஒரு ரூம் ஒன்று கட்டணும் அப்படின்னு ஒரு தேவை ஒன்று இருக்கு. இந்த பட்சத்துல இந்த நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை வந்து ஒர்க், ஐடியா, டாஸ்க், ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஸோ ஒர்க்னு சொல்லி எனக்கு ஒரு வேலை ஒன்று இருக்கு, என்ன ரூம் ஒன்று கட்டுறது. அதே மாதிரி எனக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண. எப்படின்னா அந்த ரூம்ல வந்து வண்ண வண்ணமான பெயிண்ட்ஸை வந்து டிசைன் பண்ணணும், ரைட்? வண்ண வண்ணமான பெயிண்ட்ஸை வந்து அடிச்சு அதை டிசைன் பண்ணணும். அதே மாதிரி டாஸ்க்கள் இருக்கும் எனக்கு, என்ன டாஸ்க் என்னண்டா அடுத்தடுத்த செய்ய வேண்டிய வேலைகள் வந்து எனக்கு டாஸ்க்காக நான் நோட் பண்ணி வச்சிருப்பேன். அதே மாதிரி ஒரு சில ப்ரொஜெக்ட்கள் வந்து இருக்கும், அது மணி பர்பஸுக்காக இருக்கலாம், மணி அல்லாத பர்பஸுக்காக இருக்கலாம், ஒரு சில ப்ரொஜெக்ட் வந்து இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்ப இதுகள் எல்லாத்தையுமே நம்ம செய்ய இயலாம இருக்கிறதுக்கான, ஏன்னா இன்னும் அது பெண்டிங்லயே இருக்கு நம்மளுக்கு. ரூம் கட்டேலுமாக இருந்தாலும் கட்டேலாது. இது மாதிரியான பெண்டிங்ல ஒரு வேலை செய்யணும் ஆசை இருக்கு, விருப்பம் இருக்கு, ஐடியா இருக்கு, எவ்ரி திங் வி ஹேவ். பட் என்ன, வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் வி ஆர் ஃபேசிங் இன் அவர் ரெகுலர் லைஃப்? அப்ப ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குற டைம்ல, ரைட், ஒரு விஷயம் சொல்லிக் கொள்ளணும், இடையில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கள் வந்தா அதுக்கு நான் பொறுப்பில்லை, ஸ்லைட் செஞ்சது வேறால், ஓகே, நான் கண்டன கொடுத்தேன், ரைட், ஓகே, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, சம்டைம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளணுமா, ரைட்? ப்ராப்ளம்ஸ், ஓகே, ஃபைன். ப்ராப்ளம்ஸ், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு? லேக் ஆஃப் நாலேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், போதிய அளவான அறிவு இல்லாமன்றது என்ன, அந்த துறை ரீதியான அறிவு போதாம இருக்கிறது. அப்போ ஒர்க்னு சொல்லி நம்ம ரூம் அந்த எக்ஸாம்பிள் வைஸாவே போவோம். அந்த ரூமை பில்ட் பண்றதுல எனக்கு அதுல எத்தனை கிலோ என்ன சிமெண்ட் தேவைப்படும், எத்தனை பேக் தேவைப்படும், அதே மாதிரி அதுக்கான லேபர் ஹவர்ஸ் எத்தனை மணித்தியாலங்கள் அதுக்கு பிடிக்கும், மண் எவ்வளவு தேவை, நீர் எவ்வளவு தேவை, இது மாதிரியான கல்குலேஷன்ஸ் வந்து எனக்கு தெரியாது. அப்படின்னா நான் என்ன செய்யணும், அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும். அதே மாதிரி லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு தெரியும். உதாரணத்துக்கு நான் அதே மாதிரி சொல்லணும்னா, நான் யூடியூப்லயோ இல்லாட்டி கூகுள்லயோ சர்ச் பண்றேன், ஒரு பில்டிங் கட்டுறேன்னா இத்தனை கல் தேவை, இவ்வளவு மண்ணு தேவை, இவ்வளவு தேவை எனக்கு தெரியும். பட் எனக்கு அனுபவம் இல்லை, ரைட் தானே? அப்ப ரூம் கட்டி முடியக்குள்ள
ரூம்ல கதவு வரும் பக்கத்து வீட்டுல இருந்து வர மாதிரி. அப்ப நம்ம போதிய அளவு அனுபவம் இல்லாம கட்டினால் கதவு எங்க வரும்? நம்ம கட்டுற வீட்டோட கதவு அடுத்த வீட்டுக்குள்ள இருந்து உள்ளுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அனுபவம் இல்லை. அதே மாதிரி லெக் ஆஃப் டைம். வீட்டுல சொல்லுவாங்க, எனது கணவனுக்கு டைமே இல்லை, அவர் 24 மணித்தியாலும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப எப்படி ரூம் கட்டுற? ரூமுக்கே கதவை திறந்துட்டு உள்ளுக்கு வர்றதுக்கே அவருக்கு டைம் இல்லை, அப்ப எப்படி ரூம் கட்டுறது? ஸோ இப்படியான டைம் ப்ராப்ளம் வந்து இருக்கு. ஓகேயா? அதே மாதிரி லெக் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், போதிய அளவான மனித வளம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும் என்றால், அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு இதை கட்டுறதுக்கு நம்மளுக்கு ஏலாட்டியும் நம்ம என்ன செய்யலாம், 2 லேபரை போட்டு கட்டலாம். ஆனா ஒழுங்கான லேபர் கிடைக்காம இருக்கலாம். ஒழுங்கான லேபர் கிடைக்காம இருக்கலாம் நம்ம அந்த பில்டிங்கை, அந்த ரூமை பில்ட் பண்றதுக்கு. அதே மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா கணக்கா விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரியான தடைகளால நம்மளோட வேலை வந்து சுணக்கமாக போகுது. அப்ப இப்ப அவசரமா ஒரு கல்யாணம் ஒன்று நடக்க போகுது நம்மளோட ஃபேமிலியில. நம்ம என்ன செய்ய போறோம்? இப்ப மிச்சம் ஏர்ஜென்ட்டாக இந்த வீடை நிர்மாணிக்கிற பணியில ஈடுபட போறோம். ஓகேயா? ஸோ ஓகே, இப்ப சொல்யூஷன், இப்ப இதுல வந்துட்டு என்ன சொல்யூஷனுக்கு வராங்கண்டா, இது எல்லா பிரச்சனையும் இருக்கிறதால ஹையர் ஃப்ரம் ஆன்லைன் ஜாப் மார்க்கெட். ரைட், ஆன்லைன் ஜாப் மார்க்கெட்ல இப்ப இக்மன் மாதிரியான எத்தனையோ இடங்கள்ல வந்து சர்ச் பண்ணலாம். என்ன இந்த பில்டிங்கை செஞ்சு தரது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரவங்க யாரும் இருக்காங்களா, கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்களான்னு சர்ச் பண்றது, அப்படியான தேவைகளை வந்து செஞ்சு தரதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ரைட், ஸோ மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்படியான ஆட்களை நம்ம என்ன செய்ய போறோம்? இப்ப சர்ச் பண்ண போறோம். அப்ப இவங்களை சர்ச் பண்றதால நம்ம என்ன செய்ய போறோம்? இவங்கள்ட்ட நம்ம ஆர்டரை கொடுக்க போறோம். இது பாசிபிள் தானே? இது வளமையா நடக்கிற விஷயம். ஏன்னா இதைத்தான் நம்ம செஞ்சு கொண்டிருக்கோம் காலகாலமாக, இதான் நடக்குது. ஸோ இப்ப இதை ஹயர் பண்ணி இவங்களுக்கு ஒரு வேலையை என்ன செய்யறோம்? கொடுக்குறோம். அவங்களுக்கு உரிய ஊதியத்தை அல்லது சம்பளத்தை நம்ம கொடுக்குறோம். ரைட், அப்ப இந்த மெத்தடை வந்து நம்ம இதே வேலையை வந்து ஃபாரின்ல இருக்கிற ஒரு ஆள், ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கால இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா, அவர் இதே ப்ரொசீஜர்ல அவருக்கு ஒரு ஒர்க் ஒன்று இருக்கு, அவருக்கு ஒரு வெப்சைட் ஒன்று செய்யணும், அப்படி இல்லாட்டி அவருக்கு ஒரு போஸ்டர் ஒன்று செய்யணும், அவருக்கு ஒரு ஃபிளையர் ஒன்று செய்யணும், இல்லாட்டி அவர் ஃபேஸ்புக்கு அதிகளவான ரீச் எடுத்துக்கொள்ளணும், இப்படியான ஒரு தேவை ஒன்று ஏற்படுது. ஸோ இவர் என்ன செய்யறாரு? அவருக்கு போதிய அளவு நாலேஜ் இல்லை, அப்படி இல்லாட்டி இவருக்கு போதிய அளவு அனுபவம் இல்லை, அப்படி இல்லாட்டி இவருக்கு போதிய அளவு டைம் இல்லை. இவர் டேலண்டட் தான், இவர் ஆக்சுவலாவே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர், பட் இவருக்கு டைம் இல்லை. என்ன, இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண இவருக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம ஒன்று மட்டும் விளங்கி கொள்ளணும், எல்லாம் தெரிஞ்சவன் நம்மளுக்கு வேலை தருவான், எல்லாம் தெரியாதவனும் தருவான். எல்லாம் தெரிஞ்சவன் தாரதுக்கான ரீசன் என்ன? அவனுக்கு டைம் இல்லாட்டின்னு தருவான். ஓகே, ஒரு கடையை எடுத்துக்கொண்டா அந்த கடையில இருக்கிற முதலாளி அவருக்கு வேலை தெரியாமலா வந்து நம்மளுக்கு இது பண்ணி வச்சிருக்காரு? ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்றாரு, நம்மளுக்கு என்ன அவருக்கு வேலை தெரியாம அவர் இந்த வேலையை நம்மளுக்கு தரல. ஸோ அவர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இந்த வேலையை தாராருன்னா அவர் வேலை தெரியும், பட் எல்லா வேலையும் அவரால் செய்ய இயலாது. தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ. அப்ப அவர் இந்த வேலை வாய்ப்பை நம்மளுக்கு தந்த காரணம் வந்து என்ன? அவருக்கு போதிய அளவான என்ன நேர பற்றாக்குறை. அப்ப இத மாதிரி அந்த ஃபாரினருக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பிரச்சனை, இது மாதிரியான மனித வளங்கள் பிரச்சனை இருக்கிறதால இவர் என்ன செய்யறாரு? ஜாப் மார்க்கெட்டுக்குள்ள வராரு, அதாவது இன்டர்நெட்டுக்கு வராரு. இன்டர்நெட்ல வந்து சர்ச் பண்றாரு, இந்த வேலையை இந்த வெப்சைட்டை செஞ்சு தரதுக்கு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு. ஸோ சர்ச் பண்ணக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன செய்யறேன், இந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ல நான் சும்மா போட்டிருக்கேன், ஐ எம் டிஜிட்டல் மார்க்கெட்டர், ஐ எம் வெப் டிசைனர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ எந்த விஷயம் வந்து அவரை கண்ணுக்கு அகப்படும் இல்ல. அப்ப அந்த விஷயம் கண்ணுக்கு அகப்படக்குள்ள அவர் என்ன செய்வாரு? எனக்கு ரிக்வஸ்ட் பண்ணுவாரு, ரைட் ஓகே இந்த வேலையை எனக்கு செஞ்சு தாரீங்களா, நான் உங்களுக்கு இத்தனை டாலர்ஸ் வந்து பே பண்றேன். ஓகே, இப்ப இதுல காமனாக இருக்கக்கூடிய 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று கம்யூனிகேஷன், இன்னொன்று பேமெண்ட். பொதுவாக இருக்கக்கூடிய 2 பிரச்சனை. கம்யூனிகேஷன், இவர வேலையை அந்த மனிதருக்கு சரியான முறையில எத்தி வைக்கணும், அந்த வேலையை இவர் எடுத்து என்ன செய்யணும்? செய்யணும். இது கம்யூனிகேஷன், 2 வே கம்யூனிகேஷன். இவர் சொல்லணும், அவர் செய்யணும். ரைட், 2வது விஷயம் பேமெண்ட். இப்ப செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு ரைட், செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு என்ன செய்வோம்? காசு கொடுப்போம். அதே மாதிரி இப்ப நம்ம செஞ்சு முடிச்ச நம்மளுக்கு பேமெண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய வரும். ஸோ இந்த சமயத்துல நம்ம பேமெண்ட் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ற பட்சத்துல அவர் என்ன செய்வாரு? நம்ம வேலையை சப்மிட் பண்ணதுக்கு பிறகுதான் பேமெண்ட் தருவான்னு சொல்லுவார். ஸோ அந்த வேலையை நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அவரு எவ்வளவு தருவாரு? உதாரணத்துக்கு ஒரு 20,000 எல்கேஆர்ல நம்மளுக்கு வரணும் அப்படின்னா அந்த அமௌண்ட் இப்ப அவர் போடாட்டி என்ன நடக்கும்? நம்ம எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? பாசிபிள் இருக்குதானே? இந்த பிரச்சனை வர்றது பாசிபிள் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் நடக்கும் என்னண்டா, அவரு முன்கூட்டியே நம்மளுக்கு இந்த 20,000 பே பண்ணிட்டாரு, பட் நாங்க அவர டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாம விடலாம். அவர் எங்க வந்து என்னைய தேடிட்டு வாரு? எந்த கோர்ட்ஸ்ல போய் இது பண்ற? அப்ப இந்த இடத்துல இந்த பேமெண்ட்
ப்ரொசீஜரை வந்து முடிக்கிறதுக்கு சரியான ஒரு என்ன தர்க்க ரீதியான ஒரு சரியான ஒரு முடிவு ஒன்று இல்லாம இருக்கும். இதகளால என்ன செய்ய இயலாம இருக்கு, நம்மளால இதை வந்து ப்ரொசீட் பண்ண இயலாம இருக்கு. இதான் நடைமுறைகளுக்கு பிரச்சனை. உண்மையாவே இதான் பிரச்சனை. அப்போ ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணலாமா? ஏர்ன் பண்ணலாம். பட் இப்படியான ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எத்தனையோ மார்க்கெட்ல இருக்கிறது. இருந்தாலும் அதுகளை நம்ம என்ன செய்யலாம், நம்பி செய்ய இயலாது. ரெண்டு பக்கத்துலயும் பிரச்சனை இருக்கு. நம்ம காசு வாங்கிட்டு ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவன் வேலை வாங்கிட்டு காசு தராம இருக்கையும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்ற வகையில என்ன செய்யறாங்க, ரெண்டு வகையான மனுஷங்க வந்து இருக்காங்க. ஒன்று வந்து ஃபேக் ஏஜென்ட், இன்னொன்று ரியல் ஏஜென்ட். ரைட். அப்ப ஃபேக் ஏஜென்ட்னு சொன்னா யாரு? ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி போட்டு என்ன செய்யறாங்க, அந்த அமேசான் ஏதோ சம்திங் சம்திங் எல்லாம் போனுச்சு. ரைட். அந்த சோலார் பவர் அது இது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இப்படியானது ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இப்போ 2 ஆகும் 4 ஆகும் 4000 ஆகும் 40,000 ஆகும் என்று சொல்லி போட்டு என்ன செய்வாங்க, அப்படி எல்லாம் சர்ஜரி பண்ணி இதெல்லாம் ஃபேக். அது எப்படி ஃபேக்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா ஃபர்தரா நம்ம அடுத்தடுத்த இதுகளில் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். நேரம் வரையறுக்கப்பட்டது ஒரு சில விஷயங்களை வச்சே இவங்க ஃபேக்கா ரியலான்றதை கண்டுபிடிக்கலாம். ஓகே. அதே மாதிரி ஃபேக்கானவங்க வந்து அதிகளவான விளம்பரங்கள் வந்து என்ன இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங்ல தான் செய்வாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் என்று சொல்றது என்ன, இதை 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு இத்தனை பாயிண்ட்ஸ் கூடும், இதுல வந்து இன்னொரு ஆள் டிபாசிட் பண்ண வைங்க. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங், பிரமிட் சிஸ்டம் அப்படியான சிஸ்டங்கள் வந்து என்ன செய்யறாங்க, மெனிப்புலேட் பண்ணி கொண்டு இருக்காங்க இந்த ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்றத பொய்யா. ரைட். ஓப்பனா நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, நம்ம எந்த வேலையும் செஞ்சு கொடுக்காம நம்மளுக்கு காசு வருதுன்னு சொன்னா அது இல்லீகல். சரியா? நம்ம எந்த வேலையும் செஞ்சு கொடுக்காம நம்மளுக்கு காசு வருதுன்னு சொன்னா அது இல்லீகல். நம்ம டிபாசிட் பண்ணி நம்ம இன்னொருத்தரை சஜஸ்ட் பண்றது ஒரு வேலைன்னு சொன்னா என்ன, அந்த வேலை இன்னொருத்தர் சஜஸ்ட் பண்றது தான் அந்த வேலைன்னு சொன்னா அது இல்லீகல். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து மிஸ்டர் சுரேஷ்ட சொல்றேன், மிஸ்டர் கோபிநாத்துக்கு வந்து ஒரு புக் கொண்டு நீங்க சேல் பண்ணுங்க. அவர் மிஸ்டர் சுரேஷ் வந்துட்டு 1000 ரூபீஸுக்கு அதை சேல் பண்ணி போட்டு அவர் சொல்லுவார், ரைட், கோபிநாத் வந்து 1000, நான் 100 எடுத்துக்கொள்றேன், அப்போ உங்களுக்கு 900 தரேன், இது ஓகே, இது லீகல். அப்ப நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க மிஸ்டர் கோபிநாத்தை வந்து ஜாயின் பண்ண வைங்க. என்னத்துக்கு ஜாயின் பண்றே தெரியாது. சைன் அப் பண்றது ஜாயினா, என்னத்துக்குடா சைன் அப் பண்றீங்க? அப்ப சைன் அப் பண்ணினதுக்கு 100 ரூபாய் கமிஷன். அப்ப அவர் 5 பேரை சேர்த்து விடுவார், இவர் 10 பேரை சேர்த்து விடுவார். இதுக்கு 100 ரூபாய் 100 ரூபாய் 500 500 இது வந்துட்டு இல்லீகல். ரைட். இது வந்து ஆகுமாக்கப்படவில்லை மார்க்க ரீதியாகவும். இது வந்து எந்த மார்க்கத்திலையும் இது வந்துட்டு ஆகுமாக்கப்படாத விஷயம். சும்மா ஒன்றுல சைன் அப் பண்ண காசு தராது. ஓகே. அப்ப இதெல்லாம் வந்து பொய். அப்ப ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாதான் நம்ம அதுக்குரிய பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் இருக்கக்கூடியதான் நம்ம ரியலாக கன்சிடர் பண்றோம். ஓகே. ரைட். அதே மாதிரி இப்ப ரியல் ஏஜென்ட்ஸாக சொல்லப்படக்கூடிய கணக்கா பிளாட்ஃபார்ம் இருக்கு. நான் சொன்னேன் ஆரம்பத்துல, அதாவது ஒரு கம்யூனிகேஷனோட நடத்துறதுக்கு இடை நடுவுல ஒருத்தர் வந்து பொதுவா ஒரு ஆள் வந்து சொல்றாரு, நீங்க யூஎஸ்ல வந்துட்டு நீங்க ப்ரொஜெக்ட் ஒன்று எடுக்கிறீங்க, யூஎஸ்ல வந்து ப்ரொஜெக்ட் ஒன்று எடுக்கிறீங்க, இந்த ப்ரொஜெக்ட்ல வந்து உங்களுக்கு அதுக்குரிய பேமெண்ட்டை வந்து நாங்க வந்து பொறுப்பு நின்று வாங்கி தாரோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாங்க வந்து இந்த பேமெண்ட்டை வந்து பொறுப்பு நின்று வாங்கி தாரோம்னு ஒரு ஆள் சொல்லக்குள்ள, அவரு உதாரணத்துக்கு 20,000 ரூபாய் காசுல அவர் 200 ரூபீஸ் எடுத்தா பிரச்சனையா, இல்லாட்டி ஒரு 2000 எடுத்தா பிரச்சனையா? இல்ல தானே. நம்ம அதுக்கும் சேர்த்து தானே பிரைஸ் சொல்லியிருக்கோம் கஸ்டமர்கிட்ட. அப்ப 20,000க்கு ஒரு 2000 இல்லாட்டி 1000 நான் எடுத்துட்டு நான் பேலன்ஸ் உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொன்னா, ஒரு 500 சரி எடுத்துட்டு தாரேன்னு சொன்னா நம்ம எப்படியுமே என்ன செய்யணும், கேரண்டிடான. உதாரணத்துக்கு சென்ட்ரல் பேங்க் வந்து நம்மள்கிட்ட சொல்லுது, ஓகே நீங்க பயப்படாம டிரான்சாக்ஷன் அந்த அமௌண்ட்டுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சென்ட்ரல் பேங்க் சொல்லுது. இப்ப நம்மளுக்கு ஒரு கெத் ஒன்று வருமா இல்லையா, தைரியம் ஒன்று வருமா இல்லையா? ஒரு ஆள் ஒரு பொறுப்பு நிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தாச்சு, நான் ப்ரொஜெக்டை செஞ்சு சென்ட்ரல் பேங்க் அனுப்புவேன். சென்ட்ரல் பேங்க் அவன்கிட்ட காசை வாங்கி எடுப்பாரு. காசை வந்தது பிறகு அந்த ப்ராஜெக்ட் அங்க சப்மிட் பண்ணிட்டு எனக்கு இந்த காசை என்ன செய்வார், டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். இப்போ ஒரு இடைநடுவர் நம்பிக்கையான ஒரு ஆள் நம்மளுக்கு இந்த வேலையை செஞ்சோம்னா நம்ம என்ன செய்யலாம், இந்த வேலையை செஞ்சு கொடுக்கலாம். இப்ப நம்பிக்கை வந்தாச்சு. இப்ப அடுத்த பிரச்சனை வந்து என்னன்னா, நம்மளுக்கு என்ன வேலைடா செஞ்சு கொடுக்குற, நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை ஆன்லைன்ல செய்யல, நம்ம தெரிஞ்ச வேலை என்ன, சாப்பிடுறது தூங்குறது, இதுக்கெல்லாம் சம்பளம் தருவானா? இல்ல. அப்ப நம்மளுக்கு என்னென்ன வேலைகள் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றது, ஆன்லைன்ல எப்படியான எத்தனை வேலைகள் இருக்குன்றது நம்ம அடுத்தது கடைசியா நாம பார்ப்போம். ரைட். ஓகே. இப்ப இதுல ரியல் ஏஜென்ட்ஸாக இத மாதிரியாக என்ன செய்யறாங்க, மிஸ்டர் ட்ரஸ்டட் புரோக்கர் அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு சொல்றேன். நோ ட்ரஸ்ட் அட் போத் சைட், ஸோ புரோக்கர் இஸ் ரிக்வயர்ட். அப்ப அதுக்காக தான் என்ன, ஒரு ட்ரஸ்டடான புரோக்கர் ஊடாக நம்ம இந்த டாஸ்கை செஞ்சுட்டு அவங்களோட பேமெண்ட்டை வாங்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்கான்னு கேட்டா மார்க்கெட்ல நியாயமாக என்ன நம்பிக்கை தரக்கூடிய எத்தனையோ பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு. இப்ப இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம வந்து என்ன செய்ய போறோம், ஒரு ஃப்ரீலான்சராக நம்ம வீட்டில இருந்த வேலை செய்யறதுக்காக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். பண்ணி போட்டு நம்ம என்ன செய்யலாம், அடுத்ததாக போகலாம்,
ப்ரொஜெக்ட் செய்யறதுக்கு. அப்ப ப்ரொஜெக்ட் எடுத்து செய்யலாம், நம்ம பேமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போய் கொள்வோம். ரைட், இப்ப இதுல வந்து நாங்க பார்க்க போற ஒரு விஷயம் என்ன, ஓகே, ஃபைவர் அப்படின்னு ஒரு விஷயம் தான் நம்ம நார்மலா பார்க்க போறோம். இந்த செஷன் வந்து ஃபைவரை பத்தி இல்ல, 3 ஆரம்பத்துல 2ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மெயினா 2 தான், அந்த எக்ஸ்ட்ரா பார்ட் தான் இந்த ஃபைவர் அப்படின்ற விஷயம். ஓகே, அப்ப 3 விஷயமா பார்க்கக்குள்ள ஒன்று ஃப்ரீலான்சர்ஸ் தான் இப்ப கழிச்சு கொண்டு இருக்கோம். அடுத்தது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் வெப் டிசைனிங், இந்த 3 தான் கழிக்க போறோம். ஸோ இவ்வளவு நேரம் கழிச்ச விஷயம் வந்துட்டு ரைட், அந்த ட்ரஸ்டட் ஏஜென்ட்டாக ஒரு ஆளை பத்தி நான் இந்த செஷன்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஃபைவர் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, கணக்காலமா பல வருடங்களாக வந்துட்டு எத்தனையோ நிறுவனங்களோட கோஆபரேட்டான பார்ட்னராக இருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் ஃபைவர் என்ற பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாரும் ப்ரொஜெக்ட்ஸ் வந்து இதுல போடுவாங்க. எனக்கு இன்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இதுல வேலை வாய்ப்பு தேடி வரவங்க எத்தனையோ பேர் வருவாங்க. வந்து இதுல என்ன செய்வாங்க, வேலை வாய்ப்புகள் தேடி வரவங்க அவங்களுக்குரிய ப்ரொஜெக்டை வந்துட்டு போடுவாங்க. வேலை வாய்ப்பு, அதாவது நான் எனக்கு இன்னென்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னா எனக்கு இன்னென்ன விஷயங்கள் செய்யலாம், அப்படி என்னென்ன விஷயங்கள் செய்யலாம்னு ரஃபா சொல்லணும்னு சொன்னா, என்னையால ஒரு கண்டென்ட் ஒன்று எழுதியலும், அதே மாதிரி என்னையால ஒரு ஆர்டிகல் ரைட் பண்ணலாம், என்னையால ஒரு போட்டோல இருக்கிறத அப்படியே பார்த்து டைப் பண்ணி தரலாம். ஓகே, அதே மாதிரி சின்ன வீடியோ, ஒரு ஹாப்பி பர்த்டேக்கு எனக்கு வீடியோ எடிட்டிங் செஞ்சு தரலாம். அதே மாதிரி எனக்கு ஒரு போஸ்டர் லோகோ செஞ்சு தரலாம். உங்களோட போட்டோ தந்தீங்கன்னா நான் உங்களோட முகத்தை வந்து அழகா பிளர் பண்ணி இது பண்ணி அழகா மெச் பண்ணி எல்லாம் செஞ்சு தருவேன். இப்படியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன டாஸ்க்ல இருந்து கொஞ்சம் மேலதிகமா போகக்குள்ள என்ன ப்ரோக்ராமிங், அதே மாதிரி கிராஃபிக் டிசைனிங், வெப் டிசைனிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கண்டென்ட் ரைட்டிங், எஸ்இஓ டெவலப்மெண்ட், அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு கணக்க விஷயங்கள் போகுது. இப்போ ஸ்ரீலங்கால இருக்கிற 4 ஸ்ட்ரீமை பத்தியும் கதைக்கணும்னு சொன்னா, ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி படிச்ச ஒரு ஆளுக்கு ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி படிச்ச ஒரு ஆளுக்கு, அவர் ஓலவல்ல இருந்து வருமே, ஓலவல் படிச்சு முடிச்ச ஒரு ஆளுக்கு அவர் சிறப்பு தேர்ச்சியான இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு ஃபர்தரா ஒரு சின்ன கோர்ஸ் ஒன்று செஞ்சுட்டு ஃபர்தரா இதுல போயிட்டு என்ன செய்யலாம், அவர் ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி ஏ லெவல் ஸ்ட்ரீம் வைஸா பார்க்கல, ஆர்ட் படிக்கிற ஒரு ஆளுக்கு கண்டென்ட் ரைட் பண்றது, அதே மாதிரி சித்திரங்கள் ஆர்ட் பண்ணி ட்ரா பண்றது, இதெல்லாம் வந்துட்டு என்ன பே பண்ணக்கூடிய ஜாப்ஸ். அப்ப எத்தனையோ பேருக்கு அந்த நான் ஆரம்பத்துல பார்த்துட்டோம் தெளிவா, இது மாதிரியான ஒரு தேவை இருக்கிறவன் எல்லாம் ஜாப்பை போடுவான். எனக்கு இந்த விஷயம் செஞ்சுட்டாங்க, எனக்கு டைம் இல்லை, இப்படி போடுவான். போறதை நம்ம எடுத்து செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு பேமெண்ட். ஓகேயா, ரைட். அப்ப அதே மாதிரி மெஸ் படிச்ச ஒரு ஆளுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அது இது ஃபர்தரா போறது, அப்படி இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஈவன் உங்களுக்கு டீச்சிங் வருது அப்படின்னு சொன்னா நீங்க டீச் பண்ண கூட ஒரு கண்டென்ட்டுக்கு நீங்க டீச் பண்றதுக்குரிய வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம்னா நீங்க என்ன செய்யலாம், அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். தமிழ்லையும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறதுக்குரிய போஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க, அதுகளையும் நீங்க அப்ளை பண்ணி என்ன செய்யலாம், செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, அப்ப இப்படியான வேலைகளை வந்து போடுறவங்க வேலை வாய்ப்புகள் வந்து, அதாவது எனக்கு இந்த டேலண்ட்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு என்ன செய்யலாம், இதுல பதிவு செஞ்சு கொள்வாங்க. கிக் என்ற அடிப்படையில பதிவு செஞ்சு கொள்வாங்க. இதன் அடிப்படையில வரப்போற வேலைகளை வந்து என்ன செய்வாங்க, தேவை இருக்கிறவங்க கிளிக் பண்ணி நம்மளுக்கு ஆர்டரை தருவாங்க. இதான இதுல ப்ரொசீஜரா இருக்கும். ஃபர்தரா அடுத்தடுத்த இதுகள்ல ஸ்லைட்ஸ்ல வந்து பார்க்கக்கூடியதா இருக்கும் இது. ஓகே, ரைட். இப்ப வரும் வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்ப ஃப்ரீலான்சர் கதை முடிஞ்சு. ஓகே, இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றதுக்கு வந்து அதிகளவாக பேசப்படுற ஒரு விஷயம், விரும்பியோ விரும்பாமலோ இந்த டிசம்பர், அதாவது இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள எல்லாருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா எல்லாமே இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆகி கொண்டு வருது. ஒரு காலத்துல நாங்களும் தெரியாம தான் இருந்தோம், அதெல்லாம் என்னத்துக்கு நம்மளுக்கு அப்படின்னு தானே இருந்தோம். பட் இப்ப என்ன இன்றியமையாத ஒரு விஷயமாக மாறிட்டு வருது. எந்த அளவுக்கு இன்றியமையாத ஒரு விஷயமா மாறிக்கொண்டு வருது என்றால், உலகத்துல 90% ரைட், 90% அதாவது 8.89% என்ன செய்யறாங்க, ஸ்கிரீனுக்கு முன்னுக்கு தான் இருக்காங்க. உண்மையா இல்லையா? உண்மை. அதுலயும் 60% மல்டி ஸ்கிரீனுக்கு முன்னுக்கு இருக்காங்க. அதாவது நம்மளுக்கு முன்னுக்கு மினிமம் 2-3 ஸ்கிரீன் இருக்கும். ரைட், மினிமம் 2-3 ஸ்கிரீன் இருக்கும். டிவில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போனா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் முடிகிறதுக்குள்ள போன் எடுத்து வாட்ஸ்அப் செக் பண்றேன். அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சது பிறகு நம்ம என்ன செய்யறோம், திருப்பி டிவியை பாக்குறோம். வருஷம் போனாவும் ஸ்கிரீன் இருக்கும். அப்ப ஒரு நாளைக்கு அவரேஜான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்லுது, ஒரு நாளைக்கு 3 தொடக்கம் 4 மணித்தியாலம் குறைஞ்சது ஒரு மனுஷன் போன் பாக்குறான். போன் இல்ல, ஸ்கிரீன் பாக்குறான். அது போனா இருக்கலாம், டேப்பா இருக்கலாம், ஐபேடா இருக்கலாம், லேப்பா இருக்கலாம், மேக்புக்கா இருக்கலாம், whatever it is. அப்ப ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 தொடக்கம் 4 மணித்தியாலங்கள் வந்துட்டு அவர் ஸ்கிரீனை பார்த்து கொண்டு இருக்காரு என்ற ஸ்டாட்டிஸ்டிக் உலகத்துல இருக்கிற மனிதர்கள். இலங்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா இதுல பாருங்க 10 மில்லியன் ஆன் இன்டர்நெட் நவ் இன் ஸ்ரீலங்கா. அதாவது 10 மில்லியனுக்கு மேற்பட்டவங்க, 1 கோடிக்கு மேற்பட்டவங்க என்ன செய்யறாங்க, இன்டர்நெட்ல இருக்காங்க. மொத்தம் இருக்கிற சனத்தொகை 2,20,00,000 பேர். ஸோ 2,20,00,000 பேர்ல நட்டு கிட்டு சின்ன சின்ன ஆணி எல்லாம் சேர்த்து கழிச்சு விட்டோம்னா சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் அப்படின்ற வகையில அவங்கள போனோம்னா மிச்சம் இருக்க போறவங்க 1,60,00,000 பேர்.
இந்த 1,60,00,000 பேர்ல இந்த 60,00,000 பேர் வந்துட்டு பூமர்ஸ், ரைட்? பூமர்ஸ் என்று சொல்றது என்ன, மிச்சம் அவுடேட்டடானாக போனை பத்தி பெருசா தெரியாத என்ன நம்மட முன்னோர்கள். அப்ப அவங்க வந்து இப்ப தெரியாது. ஆனால் இன்னொரு 5 வருஷத்துல நம்ம பூமர் ஆகும், நம்ம வந்துட்டு அந்த இடத்துக்கு போவோம். அப்ப அந்த இடத்துக்கு போகல நம்ம போனோட தான் போவோம். போனை விட்டுட்டு போவோமா நம்ம வயசாகக்குள்ள? பிறந்தது போனோட. 55 வயசுல போனை விட்டுருவோமா? இல்ல. ஸோ 55 இப்ப நம்ம கிழவனானாலும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் தெரியும். ஏன்னா இனி ஸ்ரீலங்கால என்ன பிறந்தா போன் தான், ஸ்கிரீன். ஸோ எல்லாமே ஸ்கிரீன் வாய்ஸ் ஆனதால இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு விஷயம் வந்து உள்ளுக்கு வருது. என்ன, எனக்கு தேவையான என்னத்தையா இருந்தாலும் எந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் போன்ல வந்து என்ன செய்யலாம், ஒரு மனுஷனுக்கு காட்டலாம். ஓகே. ஆரம்பத்துல நம்பர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்வாங்க, நம்பர்ஸுக்கு வந்து நார்மலாக நம்பரை தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்பர்னு சொல்லி மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி பேசுறது, கதைக்கிற மொபைல் நம்பரோட கண்டெக்ட் பண்ற. இப்ப அப்படி இல்லை. இப்ப போனுக்கு இருக்கக்கூடிய என்ன, போன் அட்ரஸ், போனுக்குரிய அட்ரஸ் உங்களோட டிவைஸுக்கு அவங்களோட சிஸ்டத்தை பொறுத்தவரை உங்களோட டிவைஸ் ஒரு அட்ரஸ் இருக்கு. ஸோ இந்த அட்ரஸுக்கு வந்து ரைட் ஐபி அட்ரஸ் சொல்லுவோம், ரைட்? அப்ப இந்த அட்ரஸை வந்து டார்கெட் பண்றாங்க என்னத்துக்கு, உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்டணும். அது விளம்பரமா இருக்கலாம், ஒரு வீடியோவா இருக்கலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எப்பயுமே சமீபமா நீங்க என்னத்தை பத்தின பிஹேவியர்ஸ் ஒரு வீடியோ ஒன்று உதாரணத்துக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கக்குள்ள யூடியூப்ல எக்ஸாம்பிள், நீங்க அதை பார்த்து முடிகிறதோடயே உங்களுக்கு ஒன்று என்ன செய்யும் சொன்னா கடைசியா ஸ்கிப் பண்றது காணும். அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லல, வீடியோ பார்த்து முடிஞ்சதோடய உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சஜஸ்ட் பண்ணுமா இல்லையா? இன்னொன்று அது உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும், ரைட்? உங்களுக்கு பிடிச்ச விஷயமா காட்டும். இது எப்படி யூடியூபுக்கு தெரியும்? இது வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கிற ஒரு பகுதி. இதை வந்து மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்றத நம்ம 3 விஷயமா வந்து என்ன செய்யறோம், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய டெக்னாலஜியை 3 விஷயமா சிம்பிளா டக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்றால், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள 3 டெக்னாலஜி இருக்கு. ஒன்று மெஷின் லேர்னிங், இன்னொன்று டீப் லேர்னிங், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேயா? முதலாவது மெஷின் லேர்னிங், இன்னொன்று டீப் லேர்னிங், அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்ப மெஷின் லேர்னிங் என்று சொல்றது நான் சொன்ன மாதிரி உங்களோட போன், உங்களோட டிவைஸ், உங்களோட ஸ்கிரீன், நீங்க அதிகமா எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, எந்தெந்த விஷயங்களை பாக்குறீங்கன்றத கெச் பண்ணி கொண்டுட்டு உங்களுக்கு தேவையானது சஜஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கும். இது வந்து மெஷின் லேர்னிங். அதே மாதிரி இதையும் தாண்டி அட்வான்ஸா இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுது, அந்த மொபைல் வந்து திங்க் பண்ணிட்டு நீங்க இன்னொரு 4-3 வருஷத்துக்கு முதல்ல ஒரு சில விஷயங்கள் பார்த்ததை கூட மெமரிஸா கொண்டு வந்து என்ன செய்யுது உங்களுக்கு காட்டுது. அப்ப அதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுது. அப்ப இதெல்லாம் வச்சுட்டு இந்த போன் டிசைட் பண்ணுது என்னன்னா, இவர் ஃபுட்டை பத்தினதை கூடுதலா பார்த்தாருன்னு சொன்னா ஃபுட் பத்தின விளம்பரங்களை காட்டலாம் அப்படின்றத வந்து என்ன செய்யுது, இது கால்குலேட் பண்ணுது. இந்த கால்குலேஷன் பார்ட்டை வந்து செய்யறது வந்து டீப் லேர்னிங் அப்படின்ற டெக்னாலஜி. மூணாவதா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற டெக்னாலஜி. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இது ரெண்டையும் தாண்டின ஒரு கட்டமாக தான் நம்ம பாக்குறோம். நான் இப்போ ஜென்ரலா கழிச்சு கொண்டிருக்கேன், நோட்ஸ் வைஸா கதைக்கல, பொதுவாக நம்மளுக்கு விளங்கக்கூடிய தமிழ். அப்ப இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இவருக்கு என்னத்தை காட்டணும் என்னத்தை காட்டக்கூடாதுன்ற டிசிஷன்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாம அதே வகையாக அதே பிஹேவியர்ல இருக்கக்கூடிய சகல மனுஷங்களையும் அது கம்பேர் பண்ணுது. இத்தனை வயசு 28 வயதையுடைய அதிகமா ஃபுட் பார்க்கக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு என்னத்தை விரும்புவாருன்னு கால்குலேட் பண்ணுது. இவர் ஃபுட்டை தவிர வேற என்னது ஆக கூடுதலா சாப்பாட்டை விரும்புறவங்க தூக்கத்தை விரும்பும், ரைட்? அப்ப தின்னா தூக்கம் எலிமினா பசி இந்த பொலிசியில வாழ்றவங்க இருக்காங்க, ரைட்? தின்னா தூக்கம் எலிமினா பசி. அப்ப இது கால்குலேட் பண்ணும் இவருக்கு தூக்கமும் வந்துட்டு என்ன, அப்ப ஓகே இவருக்கு மெட்ரஸ் விளம்பரம் காட்டலாம், இவருக்கு பிலோ பத்தின விளம்பரங்கள் காட்டலாம். இது கால்குலேட் பண்ணி இது காட்டு. இதுக்கு இங்க ப்ரோக்ராம் எல்லாமே இங்க எழுதுற இது பண்ணிட்டு ஒவ்வொரு தரம் டேட்டாவை எடுத்து என்ன செய்ய தேவையில்லை, திருப்பி திருப்பி போட தேவையில்லை. இது வந்துட்டு டெவாப்ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா இது கால்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரியல் டைம்ல நடக்கும் இந்த விஷயம். இந்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் நீங்க பாக்குற ஒவ்வொன்றை வச்சு அது கால்குலேட் பண்ணி அது சாரது மட்டும் இல்லாம பெரலா இருக்கக்கூடிய அதே வகையா தேடக்கூடிய அவ்வளோ பேரை புத்தியையும் கம்பேர் பண்ணும். அந்த புத்திக்கு என்னெல்லாம் காட்டணும்ன்றது அது கால்குலேட் பண்ணும். அதுல 1-2 பிஹேவியர்ஸ் விதிவிலக்கை தாண்டினு சொன்னா, ஒரு சில விதிவிலக்குகளை தாண்டினா மற்ற காமனா இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன செய்வாங்க, சமனா இதை பத்திய விஷயங்களை மட்டுமே ப்ரோஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த கால்குலேஷனை இவர் எடுத்துட்டாருன்னு சொன்னா இவரை தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். இப்ப லேட்டஸ்டா பேசு பொருளா இருக்கக்கூடிய ChatGPT, ரைட்? அதை நாங்க லாஸ்டா ஒரு செஷன்ல பார்த்திருந்தோம். ஸோ அடுத்தடுத்த விஷயங்களை வந்துட்டு நடத்தி கொண்டு போற டைம்ல நம்ம அதுகளையும் பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல இந்த செஷன்ல இல்லாட்டியும் அடுத்தடுத்த செஷன்ஸ்ல பார்க்கக்கூடியதா இருக்கும். ஸோ இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றத பத்தின ஒரு கிளியரான நாலேஜ் ஒன்று வந்திருக்கும். பார்த்தா விளங்கும். 10 மில்லியன் ஆன் இன்டர்நெட் நவ் இன் ஸ்ரீலங்கா, ஊ நோஸ், யாருக்கு தெரியும்? அண்ட் குளோபலி, அப்ப உலகம் முழுக்க எத்தனை பேர் பாக்குறாங்க, ரைட்? அப்ப டோட்டலா இந்த உலக சனத்தொகையில வந்து அதாவது நான் சொன்ன மாதிரி 90% என்ன செய்யறாங்க, இந்த ஸ்கிரீனுக்கு முன்னுக்கு தான் இருக்காங்க. அப்படியாக சொல்லக்கூடிய மீட்டா,
மீட்டாட வந்து 4 ஃபேமஸான அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஒன்று மெட்டா, ரைட்? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர், வாட்ஸ்அப். ஸோ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்புக்குள்ளேயே 1008 ஃபீச்சர்ஸ் இருக்கு, 1008 கண்டெக்ட், அது இது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இருக்கு. மெசஞ்சர் அதே மாதிரி, இன்ஸ்டாகிராம் அதே மாதிரி, ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து மீட்டாட, அதாவது மெட்டாட வந்து ஒரு என்ன ஒரு சோசியல் மீடியா அப்ளிகேஷன்ஸாக சொல்லப்பாரு. இவங்க தான் ஆதிக்கத்துல இருக்காங்க. கூகுளும் மீட்டாவும் தான் இப்போ ஆதிக்கத்துல இருக்காங்க மார்க்கெட்ல, ரைட்? கூகுளோட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த யூடியூப். ஸோ அதே மாதிரி யூடியூப், ரைட்? யூடியூப் எல்லாம் வந்துட்டு இந்த இந்த அப்ளிகேஷன்ஸ்ல வந்துட்டு அதிகளவான மக்கள் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்ல டாப் ரேங்க் அடிக்கிறது வந்துட்டு மெட்டா, அதே மாதிரி கூகுள், யூடியூப். அதே பிறகு தான் மற்றதெல்லாம் வருது, ரைட்? இப்போ இதுல போட்டது தாண்டி இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உலகத்துல ஒரு விஷயத்த உங்களுக்கு தரணும்னு சொன்னா, உங்களுக்கு போஸ்ட்ல அனுப்பணுமா, ஒரு ஆளை விட்டு தூது அனுப்பணுமா, உங்களோட போனுக்கு வர வைக்கணும். போனுக்கு வர வைக்கணும். போன்ல வார விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு, இப்ப நீங்க சொல்லுவீங்க, எனக்கு நீங்க 7 மண்டா என்னைய நீங்க சாமான் வாங்க வைங்க பாப்போம், விளம்பரம் காட்டி. இப்படி வாழ்றாக்கள் இருக்கு. நீங்க என்ன விளம்பரம் காட்டினாலும் நான் வாங்க மாட்டேன்டா அப்படின்னு வாழ்றாக்கள் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்ரீலங்கன் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஃபேஸ்புக் வந்துட்டு அவங்களோட என்கிரிப்ஷன் அந்த இந்த இஷ்யூஸ் அந்த டைம்ல சொன்னாங்க, எங்கிட்ட டேட்டா எடுத்து என்ன பண்ண செய்ய போறீங்க, உங்களால ஒண்ணுமே செய்ய இயலாது. என்ன நாங்க செட் பண்ணது பொடியமாரோட நாங்க கிரவுண்டுக்கு போவோமா, மெச்சிக்கு போவோம் தான் கேட்கணும். அப்ப இதை வச்சு நீங்க என்னடா செய்ய போறீங்க? இப்படியான ஒரு கேலஸா வந்துட்டு என்ன செஞ்சோம், நக்கலா சொன்னோம் என்ன, எங்களை டேட்டா வச்சு ஒன்றும் செய்ய இயலாது. ஓகே, உண்மையா ஒன்றும் செய்ய இயலாது. உண்மையா ப்ராக்டிக்கலா வந்து உண்மையா ஒன்றும் செய்ய இயலாது அந்த டேட்டா வச்சு. ஆனா அந்த பிஹேவியரை வச்சு விஷயம் செய்யலாம். என்ன விஷயம் செய்யலாமாண்டா, இவர பிஹேவியர் வந்து இவர் செட் பண்றது, இத மாதிரியான டைம் செட் பண்றதுல இருக்கிறத வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவர் செட் பண்ற 12 மணிக்கு போறவன்னு சொன்னா இவர் ஐட்டக்காரர். ஃபார் எக்ஸாம்பிள், அப்ப நம்ம என்ன செய்யறோம், இவர் ஒரு சப்ஜெக்டான ஆள், இவர் 12 மணிக்கு பிறகு இவர் ஆன்லைன்ல இருக்காரு, ஃபேஸ்புக் யூஸ் பண்ண இவ்வளவு போதும். அங்க இங்க என்ன செட் பண்றதுலாம் பார்க்க தேவையில்லை. விளைஞ்சா போடுற எமோஜி 4 எமோஜி எடுத்தாலே போதும், கதை முடிஞ்சு. அப்ப இவருக்கு என்னத்தை காட்டலாம்? இப்ப இவர் என்ன 7 மடை சாமான் வாங்க வைங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னவரை கூட என்ன செய்யலாம், அவருக்கு தேவையான அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்டினா அவரை ப்ராடக்ட் வாங்க வைக்கலாம். ஸோ இந்த பிஹேவியரல் ஸ்டடியை தான் இந்த ஏஐ வந்து செஞ்சு கொண்டு இருக்கு. ஸோ ஒரு வெப்சைட்டாக பார்க்கப்படக்கூடிய என்ன யூடியூப், கூகுள், டிக்டாக் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, ஃபேஸ்புக் எல்லா ப்ராடக்ட்டையும் சேர்த்தமெண்டா இவங்க எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை, இன்னொரு கேள்வி வரும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்குள்ள எல்லா டெக்னாலஜியுமே அப்படி எல்லாருமே அப்படி யூஸ் பண்றாங்களான்னு கேட்டா இல்லை. ஆர்டிஃபிஷியல் ஏஐ டெக்னாலஜியில வந்து டாப் லீடிங்கா இருக்கக்கூடியவங்க வந்துட்டு மெட்டாவும் கூகுளும். மற்றவங்க எல்லாம் அதை விடையும் குறைஞ்ச அளவுல தான் அவங்களோட மெக்கானிசம் வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ மெட்டா வந்துட்டு டாப் ரேங்க்ல வந்து ஒர்க் பண்ணுது. அதாவது உங்களோட பிஹேவியரை ஸ்டடி பண்ணுது. உங்களோட பிஹேவியர் வைஸா நீங்க டச் பண்ற கண்டென்ட், நீங்க ஆன்லைன் இருக்கிற டைம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மார்னிங் 10 மணிக்கு பிறகு தான் நீங்க போன் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க நல்லா தூங்கக்கூடிய ஒரு ஆள், நீங்க நோ ஜாப் கம்பெனி ஓனர், ரைட்டா? 10 மணிக்கு பிறகு தான் நீங்க ஆன்லைன் வாரீங்க. அப்ப போனுக்கு தெரியும் தானே நீங்க தூங்குற ஆளுன்னு சொல்லி. அப்ப உங்களுக்கு வேலை இல்லைன்னு போன் கண்டு உங்களுக்கு வேகன்சி காட்டும், க்ளோஸ். என்ன காட்டணும்னு அதுக்கு தெரியும், அல்கோரிதம், ரைட்? 10 மணி வரைக்கும் ஸ்ரீலங்கா டைம்ல 11 மணிக்கு தான் இவர் ஆன்லைன் வாராண்டா, ஒன்று இவர் நைட் ஷிஃப்ட் செய்யற ஒரு ஆள். அப்படி இல்லாட்டி இவர் என்ன, நோ ஜாப் கம்பெனி ஓனர். நோ ஜாப் கம்பெனி ஓனர் என்ன, இவருக்கு இன்னும் வேலை வாய்ப்பு கிடைக்கல, அதால 10 மணி வரைக்கும் அழகா தூங்கி எழும்புறாரு. அப்ப இப்படியான ஒரு அப்ப இவருக்கு என்ன காட்டணும், இவருக்கு வேகன்சி காட்டணும். இது நாங்க கதைக்குள்ளே இவ்வளவு கதைக்கிறோம், அந்த அல்கோரிதம் எவ்வளவு விஷயங்களை யோசிக்கும், ரைட்? ஓகே, அப்ப அடுத்தது பார்ப்போம், இப்படியான ஆப்ஸ் வந்துட்டு எப்படி உருவானுச்சு இந்த கதையை பார்ப்போம். ஸோ இது மாதிரியான ஆப்ஸ் வந்து வாட் இஸ் ஆப்ஸ் ஓ வெப்சைட், அதாவது வெப்சைட்னு சொல்றது உருமாற்றம் தான் என்ன இந்த வெப்சைட், சரிதானே? சாரி, வெப்சைட்ன்றது காலப்போக்கில் அப்ளிகேஷன்ஸா மாற்றம் அடைஞ்சு. ஆரம்பத்தில் என்னெல்லாம் இன்டர்நெட்ல கம்ப்யூட்டர்ல மட்டும் பார்த்தோமோ அதை ஆப்பா டிசைன் பண்ணி பிளே ஸ்டோர்ல ஆப் ஸ்டோர்ல எடுக்கக்கூடிய மாதிரி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, தட்ஸ் ஆல். பட் சிம்பிளாக உண்மையா பார்க்கக்கூடிய வெப்சைட் வேற, ஆப் வேற இல்லை, அதுல ஒரு வடிவம். ஓகே, அவ்வளவுதான். அப்ப இந்த இது உருவான கதையை தான் நம்ம இப்ப என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிரியேட்டர்ஸ் ஓ பிசினஸ் பீப்புள், அதாவது ஒரு சில விஷயங்களை உருவாக்கக்கூடியவங்க, உதாரணம் கதையாசிரியர்கள், சினிமா எடுக்கிறவங்க, படம் எடுக்கிறவங்க, அதே மாதிரி யூடியூப்ல கண்டென்ட் செய்யறவங்க, இப்படியான ஆட்கள். அப்படி இல்லாட்டி பிசினஸ் பீப்புள் சொன்ன என்ன, அட்வர்டைஸ்மெண்ட் செய்யற அவங்களோட பிசினஸுக்கு வந்துட்டு ப்ராடக்டை விற்கணும், அதே மாதிரி சர்வீசஸை விற்கணும். அப்படியானவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஐடியாஸ் அண்ட் டீல்ஸை வந்து கொண்டு வராங்க. அவங்களோட ஐடியாஸையும் டீல்ஸையும் எடுக்கிறாங்க. டீல்ஸ் என்ன, பிசினஸ் டீல், ரைட்? அப்ப ஐடியாஸ்ன்னு சொல்றது என்ன, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்துட்டு மார்க்கெட்ல பப்ளிஷ் பண்ண, உதாரணம் ஒரு புக் எழுதுறவங்களா இருக்கட்டும், அதே ஒரு பப்ளிக் வீடியோ போடுறவங்க, இந்த மாதிரியான வீலோகர்ஸ்,
எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இவங்களுக்கு ஒரு ஐடியா தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருது. அப்படி இல்லாட்டி ஒரு டீல் ஒன்று பிசினஸ் டீல் ஒரு ஐடியாவோ பட் வருது. இதை வந்து என்ன செய்ய போறாங்க, இப்ப இதைத்தான் இன்டர்நெட்ல தூக்கி போட போறாங்க. ஓகே, இப்ப பாருங்க அதை என்ன வடிவத்துல போடுறாங்க, வீடியோவா போடுறாங்க, ஆடியோவா போடுறாங்க, டிசைன்ஸா போடுறாங்க, கண்டென்ட்ஸா போடுறாங்க, அனிமேஷன்ஸா போடுறாங்க அண்ட் ஃபங்க்ஷன்ஸா போடுறாங்க. ரைட். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை தூக்கி என்ன செய்யறாங்க, போடுறாங்க. அப்ப இந்த விஷயங்களை வந்து மேல பாக்குற மாதிரி நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் ஆஃப் அ பர்சன், இந்த தேவை விருப்பம் இருக்கிறவங்க ஓடி வந்து என்ன செய்யறாங்க, டிஸ்பிளேல பாக்குறாங்க. இவ்வளவு தான் சப்ஜெக்ட், சின்ன ப்ரோசஸ். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பிசினஸ் பீப்புள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, யார் யாருக்கு இது தேவை, அதிகமானவங்க என்னத்தை விரும்புறாங்கன்றத வந்து அனலைஸ் பண்ணிட்டு அது ரிலேட்டட் ஆனதை வந்து இன்டர்நெட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்ப அதுல வந்து ரீச் எப்படி இருக்கும், கூடுதலா இருக்கும். எனக்கு உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா பொறுத்த வரையில ஜெனரேட்டர் வந்துட்டு மிச்சம் ஒரு ரீச்சை கொடுத்துச்சு, இன்வெர்டர் வந்துட்டு மிச்சம் ஒரு ரீச்சை கொடுத்துச்சு. ஸ்ரீலங்காவை டார்கெட் பண்ணி என்ன செஞ்சாங்க, இந்த பிசினஸ் பீப்புள் என்ன செஞ்சாங்க, ஜெனரேட்டர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் அதுவும் இதுவும் என்ன செஞ்சாங்க, போட்டுக்கொண்டே இருந்தாங்க அந்த காலப்பதிகள். ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி போட்டு இந்த மாதிரியான பீப்புளுக்கு காட்டக்கூடிய வகையில போடுறாங்க. அதே மாதிரி இப்ப ஸ்ரீலங்கால ஒரு இஷ்யூ ஒன்று நடக்குதுன்னு சொன்னா ஒரு யூடியூபர் என்ன செய்யறாரு, அது ரிலேட்டடா வந்து கழிச்சு போடுறாரு. ஸோ அந்த இஷ்யூக்கு வந்து சொல்யூஷன் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன, இது ரிலேட்டடா கதைச்சு போட்ட உடனே அதுக்கு ரீச் வந்து என்ன செய்யும், பயங்கரமா கூடும். ப்ராக்டிகலி பாசிபிளான விஷயம் தானே இது. ஸோ இதைத்தான் ஒரு வெப்சைட்னு சொல்றேன், வேற எந்த சாதனையும் இல்லை. அதாவது அதே விஷயத்தை இன்டர்நெட்ல ஒரு டிஸ்பிளேல கொண்டு வரது எப்படி, அதை டிஸ்பிளேல கொண்டு வரதுக்கு கணக்கா சோர்சஸ் இருக்கு. ஒன்று ஃபேஸ்புக்ல போடலாம், யூடியூப்ல போடலாம், இது பண்ணலாம், இல்ல சொந்தமாக ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியும் போடலாம். ஸோ அந்த வெப்சைட் உருவானதை வந்துட்டு என்ன செஞ்சாங்க, யூடியூப் கம்பெனியா, யூடியூப் என்ன இன்கார்பரேட், அவங்க என்ன செய்யறாங்க, ஆரம்பத்தில் இப்படி வீடியோ சாமான் எல்லாம் வந்து நம்ம எப்படி செய்யணும், அப்படி கண்டென்ட்ஸை கிரியேட் பண்ணணும் அந்த ஐடியாவை எடுத்துட்டு அவங்க சொந்தமாக ஒரு வெப்சைட்டை உருவாக்குறாங்க. சொந்தமா ஒரு வெப்சைட் எப்படி உருவாக்குறோம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அதெல்லாம் நார்மலா நம்ம என்ன ஆல்ரெடி கணக்கா செஷன்ஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டடீஸ் அகாடமியில யூடியூப் லிங்க்ல போனால் கணக்க விஷயங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். ரைட், ஓகே. இப்ப பார்ப்போம், ரஃபா ஒரு விஷயத்தை பார்ப்போம். வை வெப் டிசைனிங், வெப் டிசைனிங் இல்லாட்டி வெப்சைட் ஏன் தேவை பொதுவாக. இப்ப நீங்க இதுல வெப்சைட் எடுத்தாலும் சரி, யூடியூப் எடுத்தாலும் சரி, அப்ளிகேஷன் எடுத்தாலும் சரி, ஏன்னா எல்லாமே ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட் வந்து ஏன் தேவை அப்படின்ட்டு நீங்க கேள்வி கேட்கிற ஒரு ஆளா இருந்தா, 7 மண்டா மொபைல் போனோ லேப்போ எந்த ஸ்கிரீனும் இல்லாம நம்மளால ஒரு நாள் முழுக்க வாழ இயலுமா அப்படின்ற கேள்விக்கு நாங்க எல்லாரும் பதில் சொல்லிட்டு தான் என்ன செய்யணும், இந்த ஸ்கிரீனை பார்க்கணும். ஓகே, அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம ஸ்கிரீனை பார்க்காட்டி என்னென்ன விஷயத்தை நம்ம இழக்க போறோம், அதுதான் இப்ப நம்ம சிம்பிளா ஒரு தலைப்பு கீழே பார்க்க போறோம். ப்ரொஃபஷனல் ஆனவங்களுக்கு வெப்சைட் ஒன்று தேவை. ரைட். இப்ப நான் வந்துட்டு 2 வியூல வந்து கழிச்சிட்டு இருந்தேன். இப்ப நம்ம பார்க்க போறோம், நம்மளோட விஷயங்களை வெளியே கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு ஓனா ஒரு வெப்சைட் உண்டு, இல்லாட்டி நம்மளுக்கு ஓனா ஒரு ஆப் ஒன்று இருந்தா நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன செய்யலாம், டார்கெட் பண்ணலாமா இல்லையா. நம்மளுக்குன்னு சொந்தமா ஒரு வெப்சைட் ஒன்று இருந்தா நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வெப் டிசைனிங்கை பத்தி கதைக்க போறோம். ஸோ வெப் டிசைனிங் நம்ம ஓனா இதை மாதிரி ஒரு ஆப் ஒன்றையோ இல்லாட்டி வெப்சைட் ஒன்றையோ டெவலப் பண்ணினா நம்ம இதுல எவ்வளவு விஷயங்களை நம்ம உலகத்துக்கு கொண்டு வரலாம். அது யார் யார் எந்த மாதிரியான ஆட்களுக்கு எப்படி எப்படி விதங்கள்ல வந்து ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொஃபஷனல், அதே மாதிரி ஓகே, யார் யாரு எந்தெந்த நபர்களுக்கு உதவி இந்த வெப்சைட் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நார்மலா பார்ப்போம். இப்போ இன்ஸ்டிடியூட் செய்யறவங்களுக்கு, டீச்சர்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவங்களுக்கு என்ன செய்யறாங்க, இன்ஸ்ட்ரக்டர்ஸுக்கு அவங்களோட ஆர்டிகல், அவங்களோட நோட்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஃப்ரீலான்சர்ஸாவே ஒர்க் பண்றவங்க நம்ம பார்த்தோம், அவங்களுக்கு என்ன செய்யலாம், ஓனாகவே அவங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று டெவலப் பண்ணி அதுல அவங்களுக்கான ப்ராஜெக்டை வந்து எடுக்கலாம். ஸ்மால் பிசினஸ் செய்யறவங்கண்டா யாரு, சின்ன சின்ன கடைகளை செஞ்சுட்டு அவங்களோட ப்ராடக்டை வந்துட்டு ஆன்லைன்ல விற்கணும் என்ற விருப்பம் இருக்கிறவங்களுக்கு வெப்சைட் ஒன்று தேவைப்படலாம். யூடியூபர்ஸுக்கு தேவை என்ன, யூடியூப்ஸ்ல மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஓனா ஒரு வெப்சைட் ஒன்று வச்சு யூடியூப்ல போடுற கண்டென்ட்டை வந்து என்ன செய்யலாம், அவங்களோட வெப்சைட்டுக்கு எடுக்கலாம். ரைட். அதே மாதிரி நியூ பிசினஸ் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு வெப்சைட் தேவை. அதே மாதிரி ஃபாரின் எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கு வந்து என்ன ஃபாரின் எம்ப்ளாயீஸுக்கு வந்து அதிகமா தேவைப்படுற விஷயம் என்னன்னா, அங்கேயும் வந்து வெப்சைட்டுக்கான ரிக்வயர்மெண்ட் கணக்கா இருக்கிறதால ஒரு ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு டார்கெட் பண்ணி என்ன செய்யலாம், வெப்சைட்டுகளை வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஹை ப்ரொஃபஷனல்ஸ் ஆன டாக்டர்ஸுக்கு, லாயர்ஸுக்கு வெப்சைட் தேவை. இவங்களுக்கெல்லாம் வெப்சைட் வந்து கணக்கா ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பியூட்டிஷியன்ஸ், இது மாதிரி சொல்லி கொண்டே போகக்கூடிய மாதிரி கணக்கா விஷயங்கள்ல என்ன வெப்சைட் ஒன்று ஹெல்ப் பண்ணுது. அதுல இந்த வெப்சைட் ஒன்று ஏன் தேவைண்டா,
இவ்வளவு பேருக்கும் ஏன் தேவைண்டா அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு லுக் ஒன்று கிரியேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரின் போற ஒரு ஆள் ஒரு பிசினஸ் டீலுக்கு போறேன்னு சொன்னா ஏர்போர்ட்ல நார்மலா அவரோட வெப்சைட் அவரோட பிசினஸ் வெப்சைட்டுகள் எல்லாமே என்ன செய்வாங்க, நார்மலா நம்ம சப்மிட் பண்ண வேண்டிய வரும். ஒரு பிசினஸ் டீலுக்கு வந்துட்டு நம்ம அதெல்லாம் கட்டாயம் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்ப இந்த டொமைன் எத்தனாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு, எவ்வளவு காலமா நடத்துற பிசினஸ், இவங்க நம்பி காசு போடலாமா, இது பண்ணலாமா, இது மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் இல்லாம பொதுவாக இப்ப ஒரு சில கோர்சஸோ அதுகளோ இதுகளோ நடத்தக்கூட இவங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பாடி. அதே மாதிரி ஒரு பிசினஸ் ஒரு கடை வந்து வச்சிருக்காங்க, ஆன்லைன்ல ப்ராடக்ட்டை சேல் பண்றாங்கன்னு சொன்னா இது ஒரு என்ன ப்ரொஃபஷனலான ஒரு பாடி, இவங்களுக்கு வெப்சைட் இருக்கு அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வருவாங்க. அதே மாதிரி ரிடியூஸ் எக்ஸ்பிளனேஷன் டைம். நம்மளுக்கு தேவையா ஒரு விஷயத்த ஒரு ஆளுக்கு கொடுக்கணும்னா அதுக்குரிய தேவையான கண்டென்ட் எல்லாத்தையுமே நம்மளோட வெப்சைட்ல ஓன் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அது ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கு தேவையான கண்டென்ட் எக்ஸெட்ரா எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் வைஸா போட்டுட்டு இவர் என்ன செய்வார், வெப்சைட்ல பதிவு செஞ்சு வச்சிருப்பாரு. யாரும் கேட்டா லிங்க் அனுப்பி விடுவாங்க. கேம் ஓவர். டைம் எக்ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து மிச்சம். அதே மாதிரி பப்ளிஷ் யுவர் டீடைல்ஸ். நான் சொன்ன மாதிரி உங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணலாம். இந்த உலகத்துக்கு பாக்குறதுக்கு ஒரு லிங்க் மூலமாக கொடுத்துடலாம். நம்மளுக்குன்னு சொந்தமா ஒரு வெப்சைட் ஒன்று இருந்தால் இவ்வளவு பெனிஃபிட்டும் இருக்கு. அதே மாதிரி 4வது விஷயம் அட்ராக்ட் ஆடியன்ஸ். ஆடியன்ஸை கவர்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்டா அவங்களோட பழைய போட்டோஸ் எக்ஸெட்ரா இது இவ்வளவு காலம் வந்த டூரிஸ்ட் எக்ஸெட்ரா எல்லா பிக்சர்ஸையும் அப்லோட் பண்ணிட்டு அவங்களுக்கு காட்டலாம், சென்ட் பண்ணலாம். ரைட், டூரிஸ்ட் கைடன்ஸ் வந்து செய்யலாம். ஸோ இது மட்டும் இல்லாம எத்தனையோ விஷயங்கள். 5வது வந்து டிஸ்பிளே ஐடியாஸ் ப்ராடக்ட் சர்வீஸ் அண்ட் செல். நான் சொன்ன மாதிரி ஐடியாஸ் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், விற்பனை செய்யறதுக்கு வெப்சைட் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி 7வது பெஸ்ட் ஸ்டார்ட் அப் டு த ஐடி வேர்ல்டு. ஐடி வேர்ல்டுக்குள்ள வாரவங்களுக்கு வெப்சைட் வந்து பேசிக்கா இருக்கும். இந்த வெப் டிசைனிங் அப்படின்ற விஷயம் வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வாரவங்களுக்கு 100% 200% என்ன வேர்த்தா இருக்கும். வெப்சைட்டை படிச்சுட்டு தான் அவங்க ஐடி வேர்ல்டுக்குள்ள போகணும்னு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னு சொன்னா ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்ல முன்னுக்கு இருக்கிற முகத்திரை வார இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம செய்யக்குள்ள அதுக்கு பின்னுக்கு ஐடியில என்ன ப்ரோக்ராமிங் ரன் ஆகுது அப்படியான விஷயங்களை வந்து டீப்பா போகலாம். ஸோ வெப்சைட் செய்யறதுக்கு ஐடி நாலேஜ் தேவையில்லை, டிசைனிங் நாலேஜ் இருந்தால் போதும். ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட தெரிஞ்சால் போதும். அதான் வெப்சைட். சிம்பிளா சொல்லணும், அவ்வளவுதான் வெப்சைட் செய்யற. வெப்சைட் கிரியேஷன் வந்து சிம்பிள். பட் அதை சரியா கைட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ல நம்ம செஞ்சோம்னா ஓகே இட்ஸ் சிம்பிள். அப்ப ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போறவங்களுக்கு இதுல இருந்து அங்கால போகல நல்ல ஒரு கிக் பூஸ்ட் தான் இருக்கும். ஓகே. அதே மாதிரி 8வது பிக் கேப் இன் த இண்டஸ்ட்ரி. இந்த வெப்சைட்ல நாலேஜ் எடுக்கிறதால நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்ல நல்ல ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லோக்கல் மார்க்கெட்டை விடையும் ஃபாரின் மார்க்கெட்ல நல்ல ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கு. என்ன ரிக்வயர்மெண்ட் நான் சொன்ன மாதிரி ஆன்லைன்லயே நம்ம வெப்சைட் ஆர்டர்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். வெப்சைட் ஆர்டர்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ரிக்வயர்மெண்ட் வந்து இருக்கு. ஓகே. இதுல ஒரு விஷயம் பாருங்க, இன்டிரெக்ட் ஏர்னிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்டிரெக்ட் ஏர்னிங் சொல்ல யூடியூப் வந்து நம்மளுக்கே தெரியாம அவங்க ஏர்ன் பண்றாங்க நம்மளுக்கு விளம்பரங்கள் காட்டுறதா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு விளம்பரத்தை யூடியூப்ல காட்டுறதுக்கு நம்ம கால் பண்ணினோம்னு சொன்னா யூடியூபுக்கு ஒரு மெயில் பண்ணோம்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க என்னண்டா நார்மலா மெயில் பண்ணி அப்படி எல்லாம் இல்ல, நம்ம கன்சோல்ல தான் அதெல்லாம் செய்வோம். ஸோ நம்ம அதுல ஒரு நம்ம ஹெட் ஒன்றை யூடியூப்ல காட்டணும்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், அந்த ஹெட்டுக்குரிய பட்ஜெட்டை வந்து கால்குலேட் பண்ணுவோம். இத்தனை நாளைக்கு இந்த மாதிரியான பிஹேவியர் இருக்கிற ஆட்களுக்கு எல்லாம் காட்டணும்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த விஷயத்தை நம்ம மைண்டுக்கு எடுத்துட்டோம்டா இந்த மாதிரியான ஆட்களுக்குரிய சர்ச்சை வந்துட்டு அந்த என்ன அந்த அனலைஸ் ரிப்போர்ட்டை வந்து கூகுள் யூடியூப் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம சொல்லும் இப்படியான ஆட்களுக்கு காட்டு, அவ்வளவு அப்படியான ஆட்களுக்கு அந்த ஹெட்டை காட்டுறது நம்மள்ட்ட ஒரு பேமெண்ட் ஒன்று வாங்குறாங்க. ஸோ அந்த பேமெண்ட்டை நம்மள்ட்ட வாங்குறது தான் யூடியூபர்ஸுக்கு சேலரியா கொடுக்குறோம். சரிதானே, யூடியூபர்ஸுக்கு சேலரியா கொடுக்குறாங்க. அந்த விளம்பரங்களை டச் பண்றதை பொறுத்து அதை வியூ பண்றதை பொறுத்து அதுக்குரிய பேமெண்ட்ஸ் வந்து கொடுப்படுது. அப்ப இந்த விஷயத்துல வந்துட்டு இன்டிரெக்டா நம்மளுக்கு ஒரு வெப்சைட் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், நம்மளும் இந்த மாதிரியானவங்களோட விளம்பரங்களை இப்போ நார்மலா ஸ்ரீலங்கால கணக்க பேர் செய்யறாங்க. ஒரு சில வெப்சைட் இக்மன்.lk எல்லாம் போனா மேல கீழே எல்லாம் விளம்பரம் பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த பவுன்ஸ் எல்லாம் வந்து இன்டிரெக்ட் ஏர்னிங், எட்சென்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஏர்னிங்கும் என்ன அதுல இன்டெகிரேட் பண்றாங்க. இப்போ எட்சென்ஸ் இதுக்குள்ள இன்டெகிரேட் பண்ணா அதை கிளிக் பண்ண கூட அதுல இருந்து ஏர்னிங் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி இன்டிரெக்டான ஏர்னிங்கும் வந்து ஒரு நன்மையாக நம்ம பாக்குறோம். ஓகே, இப்போ அடுத்த பாப்போம். ஓகே, வாட் வி லோஸ் இஃப் நாட் நோவிங் ஐடி. சரிதானே, ஐடி இல்ல இட் வெப்சைட். ஓகே, அப்ப வெப்சைட் அப்படின்றத டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உலகத்துக்குள்ள வெப்சைட்ன்றது மிச்சம் பெரிய ஒரு பங்களிப்பு ஒன்று செலுத்தி கொண்டு வருது. எந்த அளவுக்குன்னு சொன்னா எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெப்சைட் ஊடாக தான் உருவாகுது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேயா, அப்ப இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட் ஊடாக உருவாகிற கதைகள் தான் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்காக வந்து உருவெடுத்திருக்கு. ஒவ்வொரு சோசியல் மீடியா அப்ளிகேஷனும் ஒரு வெப்சைட். சரிதானே,
அப்ப அந்த அதுல இருக்கிற டெக்னாலஜி, அதுல இருக்கிற எவ்ரிதிங் வந்துட்டு இந்த வெப்சைட்டை பேஸ் பண்ணதாக தான் இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்டை பத்தின நாலேஜ் வந்து நம்மளுக்கு இல்லாததால நம்மளுக்கு டைம் வந்து லாஸ் ஆகும். எப்ப லாஸ் ஆகும்னா 2023 2024 ஆகக்கூடிய காலப்பகுதிகள்ல வெப்சைட்னா என்னன்னு தேடக்கூடிய அதிகளவான மக்கள் இருப்பாங்க. ஏன்னு சொன்னா வெப்சைட்ன்றதுல முக்கியத்துவம் நான் சிம்பிளா ஒரு வேர்ட்ல சொல்லணும்னா, வெப்சைட் மூலமாக நீங்க ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்தினீங்கடா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டடீஸ் அகாடமியால நாங்க ஒரு ப்ரோக்ராம் வந்து எங்களோட வெப்சைட்ல போஸ்ட் பண்ணிட்டு அதுல லிங்க் ஊடாக நாங்க உங்களை எல்லாரையுமே ஜாயின் பண்ண வச்சோம்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ரைட், நாங்க என்ன போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், அடுத்த தர ஓட்டோவா வரும் இல்லைங்களா. அந்த வெப்சைட் லிங்க்குக்கு வந்து யாரு வந்தாலும் அவங்கள திருப்பி ரீடார்கெட்டிங் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன இன்னொரு சோர்ஸ் இருக்கும். உங்களோட ஐபி எங்களோட வெப்சைட்டுக்கு வந்த லொங்கை வச்சு நாங்க ரீடார்கெட்டிங் கேம்பெயின் ஒன்று ரன் பண்ணா ஆட்டோவாவே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் போன்ல காட்டும், இவங்க ஒரு என்ன செய்யறாங்க, ஒரு கேம்பெயின் ஒன்று செய்யறாங்க அப்படின்னு. ஸோ இப்படியான ரீடார்கெட்டிங் வந்து தான் நார்மலா மார்க்கெட்ல வந்து எல்லா அப்ளிகேஷனும் ஏஐ யூஸ் பண்ணி செய்யறாங்க. ஸோ ஃபேஸ்புக் பிசினஸ்ல வந்து ஃபேஸ்புக்ல எட் ப்ரோமோட் பண்றவங்களுக்கு கூட வெப்சைட்ல வந்து பிக்சல் அப்படின்றத ஊடாக கனெக்ட் பண்ணலாம் நம்மளோட வெப்சைட்டை. ஸோ நம்மளோட வெப்சைட் யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து என்ன செய்யும், நம்ம ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டா கூட அந்த வெப்சைட்ல வந்த போன அவ்வளோ பேருக்கும் ஓகே. இப்ப நம்ம ஒரு சர்வே ஒன்று நம்ம நடத்துறாங்க. இப்ப அதிகளவானவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கொடுக்கறது சம்பந்தமான ஒரு கண்டெக்ட் ஃபார்மோ ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த மக்களை வந்து ரீடார்கெட்டிங் பண்ணது கொண்டு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அவங்க என்ன செய்யலாம், ஃபேஸ்புக்ல பிக்சல் ஊடாக கனெக்ட் பண்ணி அவங்களை டார்கெட் பண்ணலாம். கஸ்டம் ஆடியன்ஸ் ஊடாக நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வெப்சைட்டோட பெனிஃபிட். அதே மாதிரி மணின்னு சொல்லக்குள்ள என்ன, வெப்சைட்டை பத்தின நாலேஜ் வந்து இப்ப நம்மளுக்கு இல்லாட்டி எல்லாமே வெப்சைட்டா மாறுற கட்டத்துல எல்லாரும் திருப்பி மனுஷங்களை ஹயர் பண்ணி அவனுக்கு 50,000 20,000 கொடுத்தா நம்ம வேலையை செய்ய வேண்டிய கட்டம் வரும். ஈஸ்வரா நடக்க போற விஷயம், எந்த விதமான மாற்று கதையும் இல்லை. ஸோ டைம் இழப்பம், அதே மாதிரி மணியை வந்து இழப்பம், அதிகளவான செலவழிச்சிட்டு இருக்கும். அதுபோல நம்ம படிக்கிறதுக்கு டைம் இருக்காது, நம்ம லேர்ன் பண்றதுக்கெல்லாம் டைம் இருக்க மாட்டா. ஸோ இன்னொருத்தனுக்கு பே பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்மளோட வேலைகளை செய்யறதுக்காக. ஸோ வெப்சைட் வந்து கம்பல்சரியா மாறுற கட்டங்கள் இனி வரும் காலங்கள் அப்படிதான் மாறிக்கொண்டு போகுது. ஸோ நாலேஜ் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், இதை பத்தின நாலேஜ் இல்லாம போகும். அதால நம்ம அப்டேட்ல இருக்க மாட்டோம். எந்த விஷயங்கள் அதாவது லாஸ்ட்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய வரும், ட்ரெண்டிங் தெரியாம இருக்கும். இப்படியான பிரச்சனைகள், பொதுவான பிரச்சனைகள் என்ன இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன பிரச்சனைகள், வெப்சைட் ஒன்று தெரியாதால என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்றத மெசேஜ் ஒன்று போடுங்க. வெப்சைட்டோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட் இல்லாம போறதால இல்லாட்டி அன்மியூட் பண்ணி சொல்லக்கூடியவங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அல்லது வெப்சைட் ஒன்று இல்லாம நம்ம என்னென்ன சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வருமா? எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் அதெல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம இழக்க வேண்டிய வரும். இன்டர்நேஷனல் நியூஸ் ஒரு ஆள் போடுறீங்க, வெரி குட். இன்டர்நேஷனல் அப்டேட்ஸ் வந்து கிடைக்காம போகும் இதை பத்தின நாலேஜ் இல்லாம போறதால. அதாவது வெப்சைட் அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில வந்து நம்மளுக்கு போதிய அளவான அறிவை நம்ம இப்ப எடுக்கலாட்டி நம்ம என்னென்ன பிரச்சனைகளை வந்து ஃபியூச்சர்ல ஃபேஸ் பண்ண போறோம்ன்றதுதான் கேள்வி. ஒன் டைம் இன்ஃபர்மேஷன் போடுறீங்க, சொல்லுங்க. நம்மளை பத்தி ஒரு அறிமுகத்தை மத்தவங்களுக்கு இலகுவா கொடுத்து கொள்ளலாம். நம்மளை பத்தின ஏன்னா எல்லாருமே வெப்சைட்டுக்கு வந்துருவாங்க, எல்லாருமே அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. லாக்டவுன் வந்தாலும் அவங்களோட பிசினஸ் போய் கொண்டு இருக்கும், நம்மளோட பிசினஸ் படுத்துரும், அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம இன்னும் இன்டர்நெட் பழக இல்லை, நம்ம வெப்சைட் தெரியா, ஃபேஸ்புக் தெரியா, இப்படியே இருக்குள்ள எல்லாமே இப்ப அட்வர்டைசிங் மாறியாச்சு. இப்ப எல்லாமே ஆன்லைன் அட்வர்டைசிங், ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், ஃபேஸ்புக் எக்ஸெட்ரா சொல்லிட்டே போற அளவுக்கு அந்த அளவுக்கு அட்வர்டைசிங் போகுது. அப்ப நம்ம தெரியாமலே இருப்போம். வலைக்கம் சலாம். சொல்லுங்க. சிம்பிளா சொல்ல போனா கிணற்று தவளைகள் மாதிரி இருக்கும், வெளியுலகம் தெரியாம. ஷூர், டெஃபினட்டா கிணற்று தவளை மாதிரி இருப்போம். அப்ப இந்த நாலேஜ் வந்து நம்மளுக்கு கடைசி வரையும் தெரியாம இருக்கும். இன்னொரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று ஃபேஸ் பண்ணுவோம் என்னன்னு சொன்னா, இப்ப லாக்டவுன் மாதிரியான சிச்சுவேஷன் வரும்போது இது மிச்சமே எஃபெக்ட் ஆகும். நாங்க சிம்பிளா சொல்லணும்டா, நம்மளுக்கு ஒரு க்ரௌட் ஒன்று நாம இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூம் மீட்டிங்கா இருக்கட்டும், இல்லாட்டி வட்டவை எந்த பிளேஸ்ல இருக்கட்டும், நம்ம இதுக்கு கொண்டு வரணும், லோ காஸ்ட்ல கொண்டு வரணும்டா. இப்ப நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்தே செஞ்சுட்டு வரவங்களுக்கு தான் லோ காஸ்ட்ல வரும். ஏன்னா மார்க்கெட்டிங்கை பொறுத்தவரையில ஒரு ஆடியன்ஸை வந்து கிரியேட் பண்ணணும். நீங்க ஆடியன்ஸ் ஒரு பிசினஸ் செய்யற ஒரு ஆளா இருந்தா நீங்க நார்மலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று என்ன, அவேர்னஸை வந்து நீங்க ஏற்படுத்திருக்கணும். நீங்க எடுத்த உடனே மார்க்கெட்டுக்கு வந்து பிசினஸ் செய்ய இயலாது.
நீங்க எடுத்த உடனே மார்க்கெட்டுக்கு வந்து பிசினஸ் செய்யறதா இருந்தா விலையை குறைச்சு கொடுக்கணும், அப்படி இல்லாட்டி ஃப்ரீயா கொடுக்கணும். அப்பதான் மார்க்கெட்ல வந்து நீங்க பேர் வரும், உங்களுக்கு பேர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பேரை வாங்குறதுக்கு நீங்க மார்க்கெட்டுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும், விழிப்புணர்வு ஒண்ணு கொடுக்கணும்னு சொன்னா நீங்க இப்ப ஹேண்ட் பில் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குற காலம் எல்லாம் முடிஞ்சு. இன்டர்நெட் ஊடாக பேசு பொருளாக உங்களோட பிராண்ட் நேம் வந்து மாறணும். அப்பதான் அடுத்தது உங்களை பத்தி தெரிஞ்ச பிறகு தானே உங்களை அடுத்த பிசினஸ்க்கு வருவாங்க, இல்லாட்டி வரமாட்டாங்க. ஸோ இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு பிசினஸா இருக்கட்டும், உங்களோட ப்ராஜெக்ட் என்ன, நீங்க ஒரு ப்ரொஃபஷனா இருக்கட்டும், உங்களை பத்தின ஒரு அவேர்னஸ் இன்டர்நெட்ல இப்ப இருந்தே என்ன வரட்டும் என்னதான் பார்ப்பாங்க. ஸ்கிரீன்ல பார்க்கல 4 தரம் 5 தரம் கண்டு படக்குள்ள அதே பிறகு நம்புறதுக்கான வாய்ப்புகள் மிச்சம் கூட, நம்பிக்கை வர வாய்ப்புகள் மிச்சம் கூட. என்ன கணநாளா போட்டுட்டு தானே இருக்கான் அட்வர்டைஸ்மெண்ட் பாவம் அப்படின்ற மாதிரி. ஆரம்பத்துல சொன்னேன், நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பொடியமாரோட நாங்க விளையாட போறோம் வாரம். ஸோ இதுகள் எல்லாம் வந்து பாக்குறதால நம்மளோட டேட்டா வச்சு என்னதான் செய்ய இயலும் அப்படியான் நினைச்சோம். ரைட். அப்ப இப்ப என்ன செய்யறோம், ஃப்ரெண்ட்ஸோட போறது வாரது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காலம் முடிஞ்சு, இப்ப நம்ம இன்டர்நெட்ல ஹெல்ப் வந்து நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஒரு பிசினஸ் எடுத்துக்கொண்டா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு சொன்னா நம்மளோட எல்லா டேட்டாஸையும் வந்து என்ன நம்ம இப்ப இருந்தே தொடங்கினோம்னா தான் நம்ம அந்த அவேர்னஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு போக கூட நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் மார்க்கெட்ல நம்ம ஒரு ப்ராடக்டையோ எதையோ நம்ம லான்ச் பண்றதுக்கு. ஓகேயா? ஓகே, வேற யாரும் மெசேஜ்லயும் வந்திருக்கு ஆன்சர், ஒரு சிலதை மட்டும் வாசிக்கக்கூடியதா இருக்கும். கம்யூனிகேஷன் கேப் கொண்டு இருக்கு. டெஃபினெட்லி கம்யூனிகேஷன்ல ஒரு பெரிய ஒரு கேப் கொண்டு வரும். யூஸ் பண்ணுவதில் யூஸ் பண்றதுல பிரச்சனை வரும்னு போட்டீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போதல். அதே மாதிரி ஹியூஜ் மணி டு பி ஸ்பெண்ட் இன் பப்ளிசிட்டி. பெரிய அமௌண்ட், நான் சொன்ன மாதிரி பெரிய அமௌண்ட் வந்து ஃபியூச்சர்ல செலவழிக்க வேணும். இப்போ ஒரு சின்ன அமௌண்ட்ல நம்ம பழகிட்டு போறதை வந்து மிஸ் பண்றதால நம்ம என்ன செய்ய போறோம், பெரிய அமௌண்ட்டோட செலவழிச்சு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்றதுக்கு ஆன் வெப்சைட் ஒன்று இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம், பெரிய காஸ்ட்டை வந்து பே பண்ண வரும். டைம் வேஸ்ட் அண்ட் மணி வேஸ்ட் ஆகும். அப்டேட் இருக்காது, கரண்ட் சிச்சுவேஷன் நாலேஜ் இருக்காது, சொசைட்டியோட ஒன்றிணைந்து போறது கஷ்டமா இருக்கும். வெரி குட். ஃபியூச்சர்ல டிஜிட்டல் கரன்சி யூஸ் பண்ற சிச்சுவேஷன் முக்கியமான ஒரு பாயிண்ட். டிஜிட்டல் கரன்சிக்கு நீங்க முகம் கொடுக்க வேண்டிய வரும். ஸோ பேமெண்ட் கேட்வே அதுவும் வந்து நம்ம அடுத்த விஷயத்துல நார்மலா பார்ப்போம். டிஜிட்டல் கரன்சிக்கு மாறியாச்சு. எப்பயுமே இந்த பிரிண்டட் மணியிலேயே இருக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு நம்மளுக்கே விளங்குது, அது மாறிக்கொண்டு போகுது, தீவிரமா மாறுது. ஓகே, கிளம்புல எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் எல்லாமே டாலர்ஸ்ல தான் ப்ரைசஸ், எல்லாமே டாலர்ஸ்ல தான் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்ப ஸ்ரீலங்கால என்ன டிஜிட்டல் கரன்சி பிளாட்ஃபார்ம் கூட பேப்பல் மாதிரியானது கூட இந்த வருஷத்துக்கு என்ன எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகுது, அப்ரூவல் இல்லாம இருந்தது. ஓகே, செஷன் ரெக்கார்டிங் ஒரு ஆள் கேட்குறீங்க. நீங்க மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் ஒரு குரூப்ல மெசேஜ் போடுவோம் அட்மினுக்கு. ஃபாத்திமா ஷர்மிலா லாஸ்ட் எஜுகேஷன். எஜுகேஷன் வாய்ஸான ஒரு பெரிய ஒரு பெரியர் லாஸ்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணும். ஐடியில் ரெவல்யூஷன் இருக்காது சீரியஸாவே. என்ன ஐடியில ஒரு ஐடியா இருக்காது, நம்மளோட பிள்ளைகள் நம்மளுக்கு தெரியாம எத்தனை விஷயங்கள் செய்த கட்டம் வரும், நம்மளால மொனிட்ட பண்ண இல்லாம போகும். அதே மாதிரி லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்காது. வெரி குட். மணியை லாஸ் பண்ணுவோம். மாடர்னைசேஷன் ரெடியூஸ் ஆகும். மாடர்ன் லைஃப்ல இருந்து நம்ம பின்னுக்கு போயிட்டே இருப்போம். டிஜிட்டல் உலகத்துடன் இணைய முடியாமல் போகும். ஓகே, கிளவர். கிரியேட்டிவிட்டி இல்லாமல் போகும். கிரியேட்டிவிட்டி வராது. ட்ரெண்டிங்ல இருந்தால் தானே கிரியேட்டிவிட்டி வரும். நம்ம பிள்ளைக்கு ஒரு ஷர்ட் ஒன்று வாங்கி, மகனுக்கு ஒரு ஷர்ட் வாங்கி கொடுக்கலாம் சொன்னா, வாப்பா இது வந்துட்டு 10 வருஷத்துக்கு முதல் வந்த கலர் ஸ்டைல் அப்படின்னும். அப்ப இந்த ட்ரெடிஷன் வரணும், நம்ம இன்டர்நெட்ல இருக்கணும், ஸ்க்ரீனை பார்க்கணும், அப்பதான் விளங்கும். வேற வாய்ப்பே இல்லை, இனிதான் லைஃப். ஓகே, ரைட். அடுத்த ஸ்லைட் போ. ஓகே, ஃபைன். இப்ப ஃபைன் 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 இப்ப நம்ம பாப்போம். இப்ப நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்த பார்த்து வருவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபைவர் தெரியுமா? ஃபைவர் அப்படின்றது தெரியும். ஃபைவரை கொஞ்சம் பார்த்துடும். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam. I got a message from Fasting group like purchase tea for 2500. Do you heard about it? எனக்கு அதை பத்தி தெரியல. வாய்ஸ்ல சொன்னால் ஓரளவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். கேள்வி தெளிவு இல்லாம இருக்கு எனக்கு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ஃபைவர்ங்கிறது ஒரு வெளிநாட்டாக்கள் வந்து அவங்களுக்கு நேரம் இல்லாம நமக்கு சின்ன சின்ன வேலையை கொடுத்து அவங்கள்ட்ட தேவையை பூர்த்தி செய்து கொள்றது, அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். வெரி குட் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே, ஃபைவர் அப்படின்னு சொல்றத வந்துட்டு ஃபைவர் ரைட், இதான் ஃபைவர் வெப்சைட். ஸோ ஸ்க்ரீன் விளங்குதான்னு பார்த்துக்கொள்ளுங்க. fiverr.com. ஓகே, ஸ்க்ரீன் விளங்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், புரோக்கர் அப்படின்னு போட்டுக்கிறார். ஃபைன். எனக்கு பர்சனல் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் சம்பந்தமாப்பட்ட நாலேஜ் எடுத்துக்கலாமா உங்கள்கிட்ட? எங்களோட சைட்ல டிஜிட்டல் கரன்சி ஃபோரெக்ஸ் இது மாதிரியான ட்ரேடிங் இதுகள் நாங்கள் செய்யறே இல்லை. இனி வரும் காலங்களில் மென்டர்ஸ் மூலமாக நாங்கள் ட்ரை டு டூ அ ஃப்ரீ ஒர்க் ஷாப் இன் ஃபியூச்சர். எங்களோட பிளான்ஸ்ல இதுக்கு அதெல்லாம் வந்து ஃப்ரீ ஒர்க் ஷாப் நடத்திருந்தாங்க. நார்மலாக ஃப்ரீ ஒர்க் ஷாப்ல தான் கொஞ்சம் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணோம். பெய்ட் கோர்சஸை விட நாங்கள் ஃப்ரீ ஒர்க் ஷாப்ல வந்து அவேர்னஸ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கோம். ரைட், இதான் ஃபைவர்ன்றது வந்துட்டு ஒரு ஃப்ரீலான்சர் ஒரு போர்ட்டல்னு சொல்லலாம். இதுல வந்து வேலை தெரிஞ்சவங்க எனக்கு வேலை தெரியுமென்று அப்ளை பண்ணுவோம். வேலை தெரியாது, அதாவது வேலை தேவைப்படுறவங்க, நான் இந்த வேலைகளை வந்து செஞ்சு கொள்ள ஆள் கிடைக்குமாண்டு வாரவங்க அவங்கள ஹயர் பண்ணி வேலை செய்வாங்க. இவர் வந்துட்டு என்ன மிஸ்டர் புரோக்கர், அதாவது ஒரு வேல்யூபிளாக இருக்கக்கூடிய கணக்காக ரெக்கக்னிஷன் இருக்கக்கூடிய ஒரு புரோக்கர்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து என்ன செய்வாங்க, ஒரு இடை நடுவராக இருந்து நம்மளுக்கு தேவையான பேமெண்ட் என்ன செய்யறாங்க, வாங்கி தராங்க. ஓகே, இப்போ இந்த fiverr.com அப்படின்றத ப்ரௌஸ் பண்ணுங்க. யூடியூப்ஸ்ல அதிக அளவான வீடியோஸ் வந்து ஃபைவர் பத்தியான வீடியோஸ். தெரியாதவங்களுக்கு என்ன கணக்க விஷயங்களை தேடுங்க. தெரிஞ்சவங்களுக்கு நார்மலா தெரியும். இதுல தெரிஞ்சவங்களுக்கு அடுத்த பிரச்சனை என்னன்னா, இதுல எப்படி நம்ம ஆர்டர் எடுக்கிற இப்படியான விஷயங்கள் தான். என்னோட ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் வந்து இனி வரும் காலங்களையும் இருக்கு ஃபைவரை பத்தின அவேர்னஸ். ஓகே, ரைட். நார்மலாக ஃபைவரை எடுத்துக்கொண்டால் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நார்மலா தெரியுமெண்டா கூட நீங்க இப்படியான போஸ்டர் என்ன செய்யலாம், கிக்ல போடலாம். இதுக்கு ஆர்டர்ஸ் வரும். நீங்க பாருங்க 19 ஆர்டர் வந்திருக்கு. இவங்களுக்கு 140 ஆர்டர்ஸ், இவங்களுக்கு 25 ஆர்டர்ஸ், ஸோ இவங்க 316 ஆர்டர்ஸ். அப்போ நார்மலா இவங்கள வந்துட்டு இப்படியான ஐ வில் டெலிவர் ஹை குவாலிட்டி தமிழ் ஃபீமேல் வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு செய்யலாம். உங்களுக்கு கதை கேள்வி சொன்னா, அதாவது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், கதைக்கிறோம். வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பேச்சு திறமை இருந்தா கூட நீங்க என்ன செய்யலாம், யூ கேன் டூ அ ஜாப் ஹியர். பார்ட் டைம் ஜாப் தான், ஃப்ரீயாவே நீங்க என்ன செய்யலாம், வீட்டுல இருந்த மாதிரி உங்களோட டைம் எடுத்து நீங்க ஆர்டர் வந்தா நீங்க செய்யலாம். ஸோ வாய்ஸ் ஓவர். சாரி, ஓகே, வாய்ஸ் ஓவர்னு சொல்றது நம்ம என்ன செய்யணும், பேக்ரவுண்ட்ல நம்ம கதைக்க வேண்டியதை வந்து கதைச்சு அனுப்புற ஒரு கண்டென்ட் தருவாங்க. வாய்ஸ் ஓவர் இதுல என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கு அப்படின்றத போட்டிருக்காங்க. நம்ம இதுல தமிழ் கொஞ்சம் லோடா இருக்கு. ரைட், நார்மலா கார்டன் இந்த மாதிரியான வாய்ஸ் ஓவர் செஞ்சு கொடுக்கலாம். ஓகேயா, ஃபைவர் மட்டும் இல்லாம இந்தியன் கணக்கா வெப்சைட்கள்லையும் இதை மாதிரியான வாய்ஸ் ஓவர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஸோ ஃபைவர்லையும் என்ன செய்யலாம், செஞ்சு கொடுக்கலாம். ஃபைவர்ல தமிழை விட தமிழ்ஸுக்கும் இருக்கு, தமிழும் வந்து இருக்கு. we all தமிழ் அப்ளை. தமிழ்ல செய்யறவங்களை பார்ப்போம். நீ பாருங்க, ஐ வில் டூ வாய்ஸ் ஓவர் ஃபார் இங்கிலீஷ், தெலுங்கு, தமிழ் அண்ட் ஹிந்தி. ஓகே, வாய்ஸ் ஓவர்னா ஒண்ணுமே இல்லை, என்ன ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல இல்லாட்டி ரேடியோல வந்துட்டு அந்த ஜுவல்லரி அந்த இந்த விளம்பரம் எல்லாம் போகுமே, நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் அப்படின்னு சொல்லி கதைப்பாங்க. ஒரு 30 செகண்ட் கதைப்பாங்க, அவ்வளவுதான். 30 செகண்டுக்கு 2000, 5000, 10,000 இப்படியான பேமெண்ட். நீங்க ரீச் ஆக நீங்க கூட பேமெண்ட்டுக்கு நீங்க என்ன செய்யலாம், உங்களோட கிக்க போடலாம். ஓகேயா, நாங்க ஃபைவர்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க. எஸ், நீங்க ஃபைவர்ல ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ரைட், கிரியேட் பண்ணணும். யூடியூப்ஸ்ல நார்மலா பாருங்க. எங்கட சைடால ஃபைவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இல்லை. ஸ்ரீலங்கால ஃபைவர் நம்ம கோர்சஸ் படிப்பிக்கக்கூடியவங்க இருக்காங்க, அதுகளை விசாரிங்க. நாங்க செய்யல, அதுகளை ஒரு ட்ரை பண்ணுங்க. அதுகளில் செய்யலாம் இல்லை யூடியூப்ல பாருங்க. யூடியூப்ஸ்ல பார்த்துட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ற எப்படி, அதுல எப்படி நம்மளுக்கு ஒரு கிக் கொண்டு போற கிக்னு சொல்லுவோம். இதுல போடக்கூடிய உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அந்த கேட்டகரியை கிக்னு சொல்றோம்.
அப்படி ஒன்று போட்டுட்டு அதுல வார ஆர்டர்ஸ் எடுத்து எப்படி செய்யற அப்படின்ற விஷயங்கள், மெசேஜ் எப்படி அவங்களோட மெசேஜ் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது அப்படியான விஷயங்கள், ஆர்டர் தாரவங்களோட எப்படி மெசேஜ் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, இப்படியான அட்வைசஸ் எடுத்துட்டு நீங்களும் என்ன செய்யலாம், ஒரு கிக் கொண்டு போடலாம். ஒர்க் ஷாப் வந்து பிளான்ல இருக்கு, பட் எப்படியும் 3 மந்த்துக்குள்ள வைக்க மாட்டோம், இது பிறகுதான் நடக்கும். பிளான்ல வந்து இருக்கு. என்ன ஃபைவர் சம்பந்தமான ஒர்க் ஷாப் வந்து பிளான்ல இருக்கு. ஃப்ரீ கோர்ஸும் இருக்கு. பெய்ட் கோர்ஸ் வந்து எங்களுக்கு அதுல செய்யற ஐடியா இல்ல, அவேர்னஸ் மட்டும் தான் செய்யணும். பெய்ட் கோர்ஸ் வந்து Excuse me, sir. ஃபைவர்ல. சாரி, Excuse me, sir. சொல்லுங்க. So, இப்ப நான் இந்தியால இருந்து எனக்கு ஒரு 5 ஜாப் வந்து கிடைச்சிக்குது. ஓகே, கிரேட். இப்ப நான் அந்த வேலை செஞ்சு முடியறதுக்கு எனக்கு கரன்சி எப்படி சார் வரும்? எல்பிஆர் வரும் இல்லாட்டி இந்தியன் ருபீஸா? எந்த கம்பெனி? ஆன்லைனா? ஏதாவது ஒரு 2 ஆன்லைன் இல்ல ஃபைபர்ல. ரைட், ஓகே. ஃபைபர்ல ப்ரொசீஜர் வந்து நார்மலா சொல்றேன், டீப்பா சொல்ல டைம் போதாது. நார்மலா இப்படி தானே இருக்கும். ஃபைபர்ல நீங்க ஒரு ஆர்டர் ஒன்று கம்ப்ளீட் பண்ணினா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வாலெட் பேலன்ஸ் ஆக தானே அது சேரும், சரிதானே? உங்களோட வாலெட் பேலன்ஸா வந்து உங்களுக்கு அது என்ன செய்யும், அந்த டாஸ்க்கு உரிய அமௌண்ட்டை அவங்களுக்குரிய கமிஷன் ஒன்றை கட் பண்ணிட்டு உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அதை நீங்க என்ன செய்யலாம், இலங்கையிலேயே ஸ்ரீலங்கால அதை மாதிரி அந்த பேமெண்ட்டை காசா மாற்றி தரவங்க இருக்காங்க, தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. ஸ்ரீலங்கால ஒஃபிஷியலா வித்ட்ரா பண்ணக்கூடிய ஒரு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இல்லை. அதுக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பயனியர் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் கார்டு, டெபிட் கார்ட்ஸ். ஸோ அதை வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி அதுக்கு $100 சம்திங் அதை ஸ்டார்ட்ல போட்டு நீங்க வித்ட்ரா பண்ண வேண்டிய வரும். ஓகே, அது பிறகு நார்மலா நீங்க பேப்பர்ல இருந்து நீங்க பயனியருக்கு மாத்தலாம், சரிதான்? சாரி, ஃபைவர்ல இருந்து பயனியருக்கு மாத்தலாம், மாத்தி நீங்க ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லாம ஸ்ரீலங்கா, இப்ப நீங்க ஸ்ரீலங்கால கோர்சஸ் செய்யக்கூடியவங்க இருக்காங்க, அவங்களே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாத்தி கொடுக்குறாங்க. நான் கணக்கா கேள்விப்பட்டேன், அவங்களுக்கு சின்ன ஒரு கமிஷன் எடுத்துட்டு அவங்க மாத்தி கொடுக்குறாங்க. அப்ப அந்த கோர்சஸ் ஊடாக செய்யறவங்க அப்படி செஞ்சுட்டு போறாங்க. நான் உண்மையா பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா அந்த ஆன்லைன் ஏர்னிங்ல ஃபைவரை ஃபோக்கஸ் பண்ணி செய்யறவங்க இருக்காங்க தானே, அவங்க உண்மையா கிரேட். ஏன்னா உண்மையா ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க கோர்சஸ் வைஸா அதை வந்து கோர்ஸ் ஃபீஸ் எடுத்து செய்யறது வந்துட்டு தப்பு இல்லை. ஏன் தெரியுமா, அவங்க பல மடங்கு இன்னும் உழைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றாங்க டாலர்ஸ். ஸோ அவங்க பார்ட் டைமா உழைக்கக்கூடிய இது. ஆனா இப்படிதான் எல்லா பஸ்ஸும் வந்து என்ன, பஸ் ஸ்டாப்புக்கு போறது இல்லை, பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சேராது, இடையில நிக்கிற வாகனங்கள் நின்றும். அத மாதிரி முழு முயற்சி, பிராக்டிஸ் தேவை. என்ன செஞ்சாலும் பிராக்டிஸோட போறவங்க எனக்கு தெரிஞ்ச கணக்க பேர் சக்சஸ் ஏர்ன் பண்றாங்க. ஓகே, அதனால ஃபைவர் பிளாட்ஃபார்ம் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து கன்ஃபார்ம் டெஃபினெட்லி நீங்க நேர்ல வரணும்னா நிந்த ஊருக்கு வாங்க, பை அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட்ல நீங்க ஸ்டடிஸ் அகாடமில என்ன இது பண்ணி எடுங்க, நம்பர் எடுங்க, பேசி போட்டு வாங்க. நேர்ல வந்து நான் பிசிக்கலா ஏர்ன் பண்றவங்கள கூட்டி கொண்டு போய் வேணுமென்றாலும் காட்டலாம். எனக்கு டைம் இல்லாட்டி நான் லொகேஷன் சொல்றேன், நீங்க போய் அவங்களோட இன்டர்வியூ பண்ணுங்க. சீரியஸ் ஏர்னிங் இருக்கு, சீரியஸா ஏர்ன் பண்றாங்க, ரைட்? இந்த ஃபைவர் வந்துட்டு ஃபோர்ஜரியோ ஃபேக்கோ இல்லை, எங்கட கண்ணால பார்த்த விஷயங்கள், நாங்க ஏர்ன் பண்ற விஷயம். ஓகேயா? ஷுவர். ஆனா டைம் எடுக்கணும். இப்போ இதுக்குள்ள டைம், உதாரணத்துக்கு இந்த டைம்ல இந்த நான் சிம்பிள் ஒரு விஷயம் சொல்லணும்டா, ஆன்லைன் செல்லர்ஸ்ன்னு சொல்லி ஒரு பார்ட்டி ஒன்று இருக்கு. இதுல ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க பாருங்க, ஆன்லைன் செல்லர்ஸ். அப்படி ஆன்லைன்ல இருக்கிறவங்க தான் ஆர்டர் கொடுப்பாங்க வாரவங்க. ஸோ இந்த ஆன்லைன் செல்லரை கிளிக் பண்ணா இதுல கணக்கு பேர் காணாம போயிடுவாங்க. இவங்க we couldn't find a gig that match your search அப்படின்னு என்ன அர்த்தம் ராஜா? வாய்ஸ் ஓவர் செய்யறதுக்கு ஒருத்தர் இப்போ ஆன்லைன்ல இல்ல. அப்ப நீங்க ஆன்லைன்ல இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஷூரா ஆர்டர் வரும். இப்போ வாய்ஸ் ஓவர் செய்ய வாரம் உடனே ஆர்டர் எடுக்க தான் வரேன். டைம் இல்லாம தான் இங்க வரான். இங்க வந்து 5 நாள் வெயிட் பண்ணுவானா இல்ல. அப்ப இந்த டிக் பண்ற இடத்துல நம்ம இருந்தோம்டா, ஃபர்ஸ்ட் இதை தான் படிக்கணும். ஃபைவர்ல இதை தான் படிச்சு கொடுக்குறாங்க, என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்றத படிச்சு கொடுக்குறாங்க. எல்லாரும் கிரேட்டா படிச்சு கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல, ஒரு சிலர் பேரும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் சஜஸ்ட் பண்றவங்களுக்கு என்னன்னு சொன்னா, நார்மலா யூடியூப்ல பாருங்க, ஃபர்தரா இன்னும் இன்னொருத்தர் சொல்லி தந்தா நல்லா இருக்குமெண்டா கோர்சஸ் வைஸா போங்க. இதாவது எங்கள்கிட்டையும் கோர்சஸ் போகுது, யூடியூப்ல பாருங்க. எங்கள்கிட்ட ஃப்ரீ ஒர்க் ஷாப் இதுக்கு அதை விடையும் எங்கள்ட கைடன்ஸோட நீங்க இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு ஐடியா இருந்தால் எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணுங்க, அவ்வளவுதான். மற்ற மாதிரி யூடியூப்லயே இருக்கு, யூடியூப்ல இருக்கிற எல்லாத்தையும் படிக்காதீங்க. அதுல பிழைகளும் இருக்கு, சிக்கலும் இருக்கு. அக்கௌண்ட் எல்லாம் பேன் பண்ணி விடுவாங்க ஃபைவர்ல, அப்படியெல்லாம் சிக்கல் இருக்கு. யூடியூப்ல எல்லாத்தையும் ட்ரை பண்ண போயிடாதீங்க. ஸோ சின்ன சின்ன கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கணும். யூடியூப்ல பார்க்கக்கூட கமெண்ட் எல்லாம் வாசிங்க, அதுல பிழையா சரியானு கமெண்ட்ல போடுவாங்க. ஃபுல்லா டிபெண்ட் பண்ணல, ஒரு 50% யூடியூப் இது பண்ண, மற்ற தேடல் தான், கூகுள் சர்ச் பண்ணுங்க, ஆர்டிகல்ஸை ரீட் பண்ணுங்க, ரைட்? அதுகள் இருக்கு. ஒரு சில ஆன்லைன் கோர்சஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஃப்ரீ கோர்சஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. நிந்த ஊர்ல லொகேஷன் கேட்டிருக்கீங்க, நிந்த ஊர் லொகேஷன் அல்டஸ்டாக் நேஷனல் ஸ்கூலுக்கு பக்கத்துல வந்து நீங்க என்ன செய்யலாம், எங்கள்ட மேனேஜ்மெண்ட் கால் பண்ணா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. எங்க லொகேஷன் தான் மெயின் ஸ்ட்ரீட்ல தான் இருக்காங்க. ஓகே, அதுக்கு எதுவும் ஆப் டவுன்லோட் செய்யணுமா? ஆப்பும் போடலாம், நீங்க ப்ரௌசர்லையும் செய்யலாம், ஆப்லையும் செய்யலாம். ஓகே.
ரைட், அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகும். நம்மளுக்கு டைம் போய் கொண்டிருக்கு. மெசேஜஸ் நான் கடைசியில பார்ப்போம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். ஸோ வெப் டிசைனிங் கோர்ஸ் ஃப்ரம் ஸ்டடீஸால வெப் டிசைனிங் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்றோம். விரும்புறவங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ அதில் ப்ரொசீஜர்ஸ் தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவர் ஆகுது, இதை கோர்ஸ் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும். இது வந்து பெய்ட் கோர்ஸ். ஃப்ரீ கோர்ஸ் வந்து ஒர்க் ஷாப் வந்து போய் கொண்டு இருக்கு. ஒரு சில கேட்டு நீங்க ஒர்க் ஷாப்புக்கும் ஃப்ரீ கோர்ஸுக்கும் பெய்ட் கோர்ஸுக்கும் என்ன வித்தியாசம் உண்டு. ஃப்ரீ கோர்சஸ்ல சொல்லி தர போற விஷயம் வந்துட்டு மாசத்துக்கு 1 அல்லது 2 கிளாஸஸ் தான் எங்களால போடலாம். பட் பெய்ட் கோர்சஸ்ல வந்துட்டு அந்த கோர்ஸையே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஃப்ரீ கோர்சஸ் வந்து 12 மாசமாகவும் முடிகிறதுக்கு. ஸோ பெய்ட் கோர்சஸ் வந்துட்டு ஃபாஸ்ட் ட்ராக்கா 1 மந்த்ல முடியக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது கிளாஸஸ் வந்துட்டு எங்களுக்கு அந்த ஷெடியூல்ஸ் வந்து ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம். அதாவது என்ன, நான் ஸ்லோவா படிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு பேமெண்ட் பண்ண கஷ்டமன்றவங்களுக்காக நாங்கள் ஒர்க் ஷாப் சீரீஸ் போய் கொண்டிருக்கோம். சரியா? அப்போ அதில் வந்து ஃப்ரீயா படிக்கக்கூடியவங்களுக்கான வாய்ப்புகளை நாங்கள் கொடுத்துட்டு தான் வரோம், இல்லைன்னு இல்லை. ஆனால் அவங்களுக்கு தொடர்ச்சியாக கிளாஸஸ் போடக்கூடிய டைம் ரொட்டீன் எங்கள்கிட்ட இல்லை. பட் இருந்தாலும் பெய்ட் கோர்சஸ் போகுது. ஸோ பெய்ட் கோர்சஸ்ல கணக்கா பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு தரோம். என்னன்னா, நீங்க பே பண்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சில ப்ரெஃபரன்ஸை தரோம். அதுக்காக பேமெண்ட் மணி இல்லாதவங்களை நாங்கள் விடையும் இயலாது. ஸோ அவங்களுக்காக நாங்கள் எங்களோட ஃப்ளோ செஞ்சுட்டு தான் போவோம். அதை எங்களால் லொஸ் ஆனாலும் அதை நிப்பாட்ட இயலாது. ஸோ இதுல பெய்ட் கோர்ஸ்ல வந்து இன்றைக்கு நம்ம செஷன்ல பார்க்க வேண்டிய விஷயம் தான் வெப் டிசைனிங் கோர்ஸ் ஃப்ரம் ஸ்டடீஸ். ஸோ ஒர்க் ஷாப் இப்போ வெபினார்ல இருக்கிற கணக்க பேருக்கு தெரியும். ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணவங்க நியாயமான பேர் இருப்பீங்க. ஓகே, ஃப்ரீ ஒர்க் ஷாப் வெப் டிசைனிங்ல வெப் டிசைன் பண்ண எத்தனையோ பேர் ஃப்ரீ ஒர்க் ஷாப்ல எத்தனையோ பேர் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஒரு கிரேட் 9 ஐ திங்க் விஜயகுமாரி அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. மிஸ் விஜயகுமாரி இருக்கீங்களோ தெரியல. இருக்கேன் சார். ரைட், ஓகே, கிரேட். சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட மகன் கிரேட் 9 சம்திங் அவங்க வெப் டிசைன் பண்ணியிருக்காரு அவர். ஸோ ஹி ஹேஸ் அ கிரேட் ஃபியூச்சர். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நல்ல ஒரு ஃபியூச்சருக்கு அவர் போவார். ஓகே, ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து என்ன ஒர்க் ஷாப்லையும் போகுது. ஸோ பெய்ட் கோர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வைஸாக வெப் டிசைனிங் கோர்ஸ் ஃப்ரம் ஸ்டடீஸ். ஓகே, எங்களோட கோர்ஸ் ப்ராசஸ் வந்து இப்படி தான் இருக்கும். சிம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று போகும். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று நடக்கும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போனதுக்கு பிறகு ஐடென்டிஃபைங் அண்ட் ப்ராக்டிசிங் ஃபீல்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபார் அ டிசைனர் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர். ஒரு டிசைனர் என்ற ரீதியிலையும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் என்ற ரீதியிலையும் ஃபீல்டுக்குள்ள போறதுக்கு கணக்க ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்கள வந்து ஒரு கஸ்டமரோட ஃபேஸ் பண்றது மட்டும் இல்லாம ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஒன்று இல்லாம இருக்கு. சரிதானே? இப்படியானவங்களோட ப்ராப்ளம் எல்லாம் பத்தி நாங்கள் அடுத்த ஸ்டெப்ல வந்து ஒரு 1, 2, 3வது கிளாஸ்ல ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகே, 2022 ஸ்டெப்ஸ் எல்லாம் வேற. இது வந்து ஃப்ரெஷ் 2023ல வந்து அல்டிமேட்டான ஆப்ஷன்ஸ் வந்து சேர்த்திருக்கோம். ஓகேயா? ஸோ ஆல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து திருப்பி கொடுக்குறோம். என்னன்னா, அடுத்தடுத்த செஷன்ஸ்ல வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ ஐடென்டிஃபைங் அண்ட் ப்ராக்டிசிங், சாரி நான் 3வது வச்சுருக்கேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட்டுக்கு. செகண்ட் வந்துட்டு கோர்ஸ் ப்ராக்டிக்கலாக தான் கோர்ஸை வந்து கொண்டு போகிறோம். ப்ராக்டிக்கல்னு சொன்னா உங்களோட நீங்களே வந்துட்டு லைவா செஞ்சு கொண்டே பார்ப்பீங்க. வெப்சைட்டா இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டென்ட்டா இருக்கட்டும், வாட் எவர் நீங்க அதை செஞ்சு கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ 3வது வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோமா அந்த ப்ராப்ளம், ஐடென்டிஃபை பண்ணுவோம் என்ன ப்ராப்ளம்ஸ் அந்த ப்ராக்டிக்கலா ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு, ரைட், அதுக்கப்புறம் என்ன செய்வோம், ஃபீல்ட் ப்ராப்ளம்ஸ் டிசைனருக்கோ மார்க்கெட்டருக்கோ வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை வச்சு நாங்கள் என்ன செய்வோம், அவங்கள முக்கியமான கட்டம் மோட்டிவேட் பண்ணுறோம். ஸோ மோட்டிவேஷன் சொல்றது 1 ஹவருக்கு 2 ஹவர்ஸுக்கு ஜூம்ல ஓப்பன் பண்ணி வச்சு அவங்களோட கழிச்சிட்டு உட்கார்றது இல்லை மோட்டிவேஷன். ஸோ மோட்டிவேஷன் வந்து டெக்னிக்கல் வைஸா இருக்கும் எங்களோட சைட்ல. ஓகே, டெக்னிக்கல் வைஸா மோட்டிவேஷன் வந்து இருக்கும். ஸோ டெக்னிக்கலா வந்து அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னதோ அதே ப்ராப்ளம் வந்து அவங்க ஃபேஸ் பண்றதுக்கு நாங்க என்ன செய்யணும், நான் சொல்றேன், போற எல்லா பஸ்ஸுமே பஸ் ஸ்டாண்ட் போய் சேர்றது இல்லை, போற எல்லா ஃபிளைட்டுமே ஏர்போர்ட் போய் சேர்றதும் இல்லை, இடையில வந்து ஸ்டாப் ஆகுவாங்க. அப்ப அவங்கள வந்து திருப்பியும் பிடிச்சி கொண்டு போய் ஃபைனல் வரையும் கொண்டு போறதுதான் இதுல பேஸ். அப்ப நீங்களா விரும்பினாலும் லெஃப்ட் ஆக இயலாது. ரைட், ஓகே. அதாவது நீங்க இடையில எனக்கு கஷ்டமா இருக்கு இதை செய்ய இயலாண்டாலும் நாங்க விட மாட்டோம் என்ன அர்த்தம், அதுக்குரிய லூப் என்ன ப்ராப்ளம் என்ன ஐடென்டிஃபை பண்ணி நாங்க அடுத்த ஸ்டெப்பை கொண்டு போறதுதான் இந்த முக்கியமான மோட்டிவேஷன் என்ற பார்ட். ஸோ 5வது ப்ரொசீட்ல ஃபைனலா வந்து நம்ம வெப்சைட் ப்ரொசீடோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வைஸான கண்டென்ட் எப்படி ப்ரொசீட் பண்ணுவோம்டா, கஸ்டமர் இல்லாட்டி கிளைண்ட்ஸ் ஆர்டர்ஸை வந்து எப்படி கெட் பண்ற, அவங்களோட ரெக்வயர்மெண்ட் எப்படி கெச் பண்ற அப்படின்றத முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அதுக்கு எப்படி ப்ரைசிங் வந்து கால்குலேட் பண்ற இப்படியான விஷயங்களை கெச் பண்ணுவோம். அதுக்கு பிறகு கண்டென்ட் ஆர்டிகல்ஸ் எப்படி கிரியேட் பண்ற, உதாரணத்துக்கு ஆன்லைன்ல செஞ்சாலும் சரி, நீங்க சிவி வைஸா ஜாபுக்கு போக சிவில என்ன மாதிரி விஷயங்களை எட் பண்ணணும், அதே மாதிரி நீங்க விளம்பரங்கள் செய்யணும்னு சொன்னா அதுக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் எல்லாம் செய்யணும் அப்படியான விஷயங்களை கைட் பண்றோம். அடுத்த விஷயம் ஃபிளையர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ், வீடியோஸ் எக்ஸெட்ரா. இப்ப ஃபிளையர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் நீங்க வெப்சைட்டோட ஸ்ரீலங்கால செஞ்சு நீங்க ஸ்ரீலங்காலே விற்க போறீங்கன்னு சொன்னா
உங்களுக்கு அட்வர்டைசிங்ன்றது முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்கு. ஸோ இந்த அட்வர்டைசிங்க்கு எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி போஸ்டர் ஒன்று கிரியேட் பண்ணணும், எப்படி ஒரு வீடியோ ஷார்ட் பிளேயர் கிரியேட் பண்றது எப்படின்னு மட்டும் இல்லாம பிளேயர் கிரியேட் பண்றதுக்கும் சொல்லித்தாரு. சரிதானே? டிசைன் பண்றது, ஒரு போஸ்டர், ஒரு விளம்பரம் எப்படி டிசைன் பண்றது, ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்றது, நம்ம பிசினஸுக்கு 30 செகண்ட் ஒரு வீடியோ ஸ்டேட்டஸ் போடுறது. ஸோ இதெல்லாம் எப்படி அனிமேஷன் வைஸா கிரியேட் பண்றது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா சொல்லி தந்துடும். இடையில கொண்டு வந்துட்டு படிச்சு முடிஞ்சோன்னா நீங்க உழைச்சு கொண்டு போக வேண்டிய வீட்டுல இல்லை. ஸோ எல்லாத்தையுமே சொல்லி தருவோம். ஓகே, அதே மாதிரி ரெஸ்பான்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ற, கஸ்டமர் கதைச்சா நம்ம எப்படி பதில் கதைக்கிற, வெப்சைட்டை பத்தி கேட்டா நம்ம எப்படி ஓ நீங்க வெப்சைட் செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா நம்ம என்னென்ன விஷயங்களை பாயிண்டா கதைக்கணும். மார்க்கெட்டிங் ஸ்பேசஸ், அதாவது க்ளோசிங் டெக்னிக்ஸ் சொல்லுவாங்க. ஒரு கஸ்டமர் ஒரு வெப்சைட்டை பத்தி கதைக்குள்ள ஒரு ஆர்டர் வந்து தந்தா நம்ம அவங்களோட எப்படி அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணி அவர் ஆர்டர் எடுத்து நம்ம எப்படி செய்யணும்ன்ற கதைக்கிற வரைக்கும் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டீலை க்ளோஸ் பண்றோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து ஆன்லைன்ல செஞ்சாலும் ஆஃப்லைன்ல செஞ்சாலும் இந்த ப்ரொசீஜரை A to Z கம்ப்ளீட் பண்றதுக்கு எங்களோட டீம் இருக்கு. ஸோ இந்த ப்ரொசீஜர்ல தான் இதை வந்து நாங்க என்ன செய்யறோம், இந்த கோர்ஸை வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ அந்த ப்ரொசீஜரை வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்றவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கொள்ளுவோம். ரைட், ஓகே. அதே மாதிரி ஸ்டடீஸ் அகாடமியில தான் நம்ம செய்யணும் அப்படி என்னென்ன உங்களோட கேரண்டி அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி கேட்டதா இருந்தா இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கா, ரைட்? ஸ்டடீஸ் அகாடமியால இந்த கோர்ஸை நம்ம செய்யறதால என்ன பெனிஃபிட்ஸை வந்து எடுக்கக்கூடியதா இருக்கு அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, ஆல்சோ ரெகக்னைஸ் ஏஜென்ட். நாங்க ரெகக்னைஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பாடி. நீங்க இந்த ஊர்ல வந்து MRZ டீல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றதெல்லாம் தாண்டி MSM இம்தியாஸ், யூ கேன் ஆஸ்க் மை நேம். ஆல்சோ வி ஆர் டூயிங் ப்ரோக்ராம். நார்மலா நாங்க லோக்கலா வந்து என்ன செய்யறோம், டிஜிட்டல் மென்டரோடாக விசிபிள் ப்ரோக்ராம் செய்யறோம். நாங்க ஹிடன் பாடி இல்லை, நான் அப்பியரன்ஸ் பாடி. ஓகே, மறைஞ்சிருந்து இது பண்ற ஒரு பாடி இல்லை, நாங்க பிசிக்கலா இருக்கக்கூடிய ஒரு பாடி. பேங்க் டீடைல்ஸ் எவ்ரி திங் ஆல்சோ என்ன கம்பெனி பேங்க் டீடைல்ஸும் இருக்கு. அதே மாதிரி என்னோட நீங்க பேங்க்குக்கு போயிட்டு ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணீங்கன்னு எங்களுக்கு கிரிப் இருக்கான்னு கூட பாருங்க. இப்போ கிரிப் பண்ண என்னன்னு தெரியாதவங்க என்ன, நாங்க இதுக்கு முதல்ல பேங்க்ல கடன் வாங்கி பொருள் வச்சிருக்கோமா இல்லாடி செக் போட்டு ஏமாத்திருக்கோமா எல்லாம் பாருங்க. ஓகே, ஸோ எவ்ரி திங் யூ கேன் செக் இட். அவன் யாருமே அதெல்லாம் செக் பண்ற இல்லை பொதுவாக. ஏன்னா காசு போட்ட பிறகு தான் செக் பண்றேன் இவன் கல்லனா நல்லவனாண்டு. நீங்க பேங்க்லயே கேட்கலாம் இவங்களுக்கு நல்ல என்ன கிரிப் இருக்கா இல்லையா, இவங்க வந்துட்டு என்ன ஏமாத்தக்கூடிய ஒரு பாடியா, அவங்க டிரான்சாக்ஷன் நல்லா இருக்கா பாருங்க. ஓகே, ரைட். அப்ப நாங்க ரெஜிஸ்டர் பாடி வி ஆர் ஃப்ரம் 2016. நாங்க சொன்ன மாதிரி 2016ல இருந்து 2020க்கு தான் MRZ டீல்ஸா ரெஜிஸ்டர் ஆகும். 2016 4 இயர்ஸா வந்து நாங்க என்ன செய்யறோம், அன்ரெஜிஸ்டர்ட் பாடியாக ஒரு டீமா ரன் ஆகி கொண்டிருக்கோம். அது அந்த டைம்ல அதிகமா வந்து எங்களோட டீம்ல வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. ரைட், ஓகே. ரெண்டாவது குவாலிஃபைட் லெக்சர் பேனல் தான் நாங்க செய்யறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெப் டிசைனிங் கோர்ஸா இருந்தாலும், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதே மாதிரி பேசிக் IT, பேசிக் இங்கிலீஷ், பேசிக் சாஃப்ட்வேர், அதே மாதிரி ஸ்போக்கன் சிங்கரையா இருக்கட்டும், whatever the course we are conducting, we are doing with a lecture panel. It's a high quality of lecture panel. அப்ப நார்மலா லெக்சர்ஸ் வந்து நம்ம படிப்பிக்கிற தெரிஞ்ச ஒரு ஆளை கொண்டு செய்யற இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிஃபிகேஷன் ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஆள், இண்டஸ்ட்ரியில வந்து விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளை வச்சுதான் நாங்க 100% கேரண்டிட் அவங்களை வச்சுதான் நாங்க கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்றோம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களை வச்சு நாங்க கோர்சஸ் வந்து செய்யறது கிடையாது. யூ கேன் என்கொயர், ரைட்? அடுத்த விஷயம், ஆசமான ஒரு டீம் ஒன்று இருக்கு. பாசமான டீம் இல்ல, ஆசமான டீம். ரைட், பாசமும் தான். ஓகே, அப்ப நல்ல டீம். நாங்க ஒரு நல்ல ஒரு டீமா தான் இயங்கி கொண்டு இருக்கோம். ஸோ வி ஹாவ் ஆல் டுகெதர் 17 மெம்பர்ஸ் வித் லெக்சர் பேனல் பாடிஸ். அப்ப நாங்க பேனலோட சேர்த்து எல்லாம் 17 பேர் இருக்கோம். நார்மலா எங்க டீம்ட இன்ட்ரடக்ஷன் அதுகளை நாம வெரி சூன் பாசிபிள் நாங்க யூடியூப்ல எல்லாம் போடுவோம். நாங்க ரைட் போடுவோம். அது மாதிரி நல்ல ஒரு டீமா நாங்க ஃபார்ம் ஆகி நாங்க ஃபார்வர்ட் ஆகி கொண்டு இருக்கோம். ஸோ குவாலிஃபைடான ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு டீம் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு என்ன சப்போர்ட்டிவ் ஏஜென்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஹெல்ப்லைனுக்கு ஒரு ஆள், ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கேர் பண்றதுக்கு ஒரு ஆள், அதே மாதிரி பேமெண்ட் விஷயங்களுக்கு ஒரு ஆள், அதே மாதிரி கன்சல்டேஷன், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ராக்டிசஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் இஷ்யூஸ், இப்படியான ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டீம் இருக்கு. IT ரிலேட்டடான இஷ்யூஸுக்கு அப்படின்னு சொல்லி நாங்க செப்பரேட்டடா நாங்க ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஆட்கள் பார்ப்போம். ஸோ எனி மீடியால நீங்க எங்களை கண்டெக்ட் பண்ணலாம். லைவா வந்து நேரில் பை அப்பாயின்மெண்ட் நீங்க நேரில் வந்து எங்களோட மீட் பண்ணலாம், கதைக்கலாம், பேசலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்ல கம்யூனிகேட் பண்ணலாம், டெலிகிராம், அதே மாதிரி கால். வாட் எவர் த மீடியா டசன்ட் மேட்டர், யூ கேன் கால் அஸ், யூ கேன் கனெக்ட் வித் அஸ். ஓகே, ஒரு ஸ்டூடெண்டா ரெஜிஸ்டர் ஆனதுக்கு பிறகு என்னென்ன நன்மைகள், ஸ்டடீஸால என்னென்ன கேரண்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, ரெக்கார்டட் வீடியோஸ் we will provide after each and every session we are conducting. We definitely upload the video recording to your LMS or Drive, whatever.
12 தொடங்க 24 மணி நேரத்துக்குள்ள அந்த செஷனுக்குரிய வீடியோ நாங்க உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணி தந்துடுவோம். நீங்க அதை எனி டைம் நீங்க பார்க்கலாம், ரைட்? ஓகே. அதே மாதிரி ஃபிளெக்சிபிள் டைம் வந்து ஸ்பெஷலி ஃபார் டைம் ஷெட்யூல், டைம் டேபிள் இருக்குதானே, அதாவது கிளாஸ் நடக்கக்கூடிய டைம் மோஸ்ட்லி நைட் கிளாஸஸ் தான் நடக்கும். ஏன்னா ஜாப் பார்ட்டிஸ் தான் கூடுதலாக வந்து கண்டக்ட் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரதால ஸ்கூல் யூனிவர்சிட்டி இஷ்யூஸ் இருக்கும்ன்றதால ஏன்னா நாங்க எப்படியுமே ஈவினிங் டைம்ஸ் தான் பாசிபிள். வீக்கெண்டா அப்படின்றத வந்து நாங்க ஃபிளெக்சிபிள், அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் டைம் ஷெட்யூல் வந்து நாங்க கன்சிடர் பண்றோம். ஸோ ஒவ்வொரு கிழமைக்கான டைம் ஷெட்யூல் வந்து ஒவ்வொரு கிழமையும் ஃபைனலைஸ் பண்ணும். ஸோ அப்போ அந்த கிழமைக்கு ஏற்ற மாதிரி மட்டும் நம்ம பிளான் பண்ணிக்கொண்டா சரி. அப்போ அதுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூஸ் வந்தா டைம் இஷ்யூ எல்லாம் மெஜாரிட்டி வைஸா வரக்கூட நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கிளாஸை போஸ்ட்போன் பண்ணுவோம். கிளாஸ் டைம்ஸ் வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, மெஜாரிட்டி வைஸா நம்ம அதெல்லாம் மாற்றி கொடுக்குறோம். அதே மாதிரி இண்டிவிஜுவல் மீட்டிங் வித் லெக்சர் பேனலோட இண்டிவிஜுவல் அவங்களுக்கு மீட்டிங் என்ன செய்யலாம். நீங்க குரூப்பா படிக்க கூட கேள்வி கேட்க கஷ்டமா இருக்குண்டா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு லிமிட்டடான டைம், அதாவது 2 to 4 hours வரைக்குமான ஒரு டைம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நாங்க என்ன செய்யறோம், தனியா அவரை மட்டுமே கண்டக்ட் பண்ணி அவர் இதுக்கு மட்டும், அதாவது கால் பேசுறது இல்லை, அது நீங்க எப்போ வேணாம் கால் பண்ணி லெக்சர்ஸோட பேசலாம். பட் மற்ற மாதிரி உங்களோட செஷன் உங்களுக்கு மட்டும் தனியாக படிப்பிக்கிறேன் இண்டிவிஜுவல் லெசன்ஸ் வந்து நீங்க என்ன செய்யலாம், சாரோட கண்டக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரைட். அடுத்த விஷயம், ரைட், one second. Sorry guys. Okay, fine. Individual sessions பார்த்தாச்சு. ஸ்பெஷல் ஹெல்ப்லைன் சப்போர்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பிறகு அவங்களுக்கு சொல்லி ஒரு ஹெல்ப்லைன் எங்களோட சைட்ல இருக்கு. ஸோ ரியல் டைம் சப்போர்ட்ஸ் வந்து உடனுக்குடனே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அதே மாதிரி லிமிடெட் சீட்ஸ் ஃபார் ஈச் பேச்சஸ் டு இம்ப்ரூவ் குவாலிட்டி. லிமிட்டடான சீட்ஸை தான் நாங்கள் எடுப்போம், ரைட்? லிமிட்டடான சீட்ஸை மட்டும் தான் உள்ளுக்கு ஒரு இடம். எல்லாரும் வந்து இப்போ நான் ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வாரத்துக்கு முதலே மார்க்கெட்டிங்ல இருக்கோம். நாங்கள் மார்க்கெட்டிங்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் வேர்டு என்ன, லிமிடெட் சீட்ஸ்ன்னு சொல்லி பயங்காட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து கஸ்டமர்ஸ் வந்து பயங்காட்டு லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு வாங்க. இது ஒரு டெக்னிக், மார்க்கெட்டிங் டெக்னிக். ஆனால் உண்மையா ரியலாவே அப்படி இல்லை. உங்களுக்கு வந்தாலே தெரியும், நாங்க எங்களுக்குன்னு சொல்லி ஒரு லிமிட் ஒன்று இருக்கு, அதுக்கு மேலே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற இல்லை, ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்படி எடுத்தா அடுத்த பேட்ச் தான். அப்படி எடுக்காட்டி அவங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணி பே பண்ணி வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த பேட்ச் வரக்குள்ள வெயிட் பண்ணி என்ன செய்யலாம், பே பண்ணலாம். அப்படின்ட்டு நாங்க க்ளோஸ் பண்ணதான் சம்டைம் அந்த ரெக்குவயர்மெண்ட் கூட கேப் கிடைக்காட்டி நாங்க என்ன செய்வோம், ஒரு லிமிட்டுக்குள்ள நம்ம ஒரு க்ளோசிங் டேட்டை வேணா பிந்தி போடலாம், முந்தி போடலாம். மற்ற மாதிரிக்கு என்ன லிமிட்டட் சீட்ஸ் தான். ஏன்னா அடாபு படையலாது, கஷ்டப்படையலாது. ஸ்டூடெண்ட்ஸ் 40-50 பேர் ஸ்டூடெண்ட்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியை பார்க்கல, யோசிச்சு பாருங்க. அவங்களை ஹேண்டில் பண்றதுக்கு இண்டிவிஜுவலா அவங்களுக்கு டைம் கொடுக்குறோம், அவங்களோட ப்ராஜெக்டை செக் பண்ணணும், ப்ராக்டிக்கலா அவங்கள வந்துட்டு ஓவர்வியூ பண்ணணும்டா அவ்வளவு பேர் எடுத்து செய்ய இயலாது, விளையாட இயலாது. அந்த அவங்களோட லைஃப்லையும் விளையாட இயலாது, எங்களோட டைம்லையும் நாங்க என்ன செய்யலாது, கால்குலேஷனை மிஸ் பண்ண இயலாது. ஸோ சீரியஸாவே நாங்க வந்து லிமிட்டடான சீட்ஸை தான் நாங்க உள்வாரியா எடுக்கிறோம். குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக, ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு அவுட்புட்டை நாங்கள் மெயின்டைன் பண்றதுக்காக அதை செய்யறோம். அடுத்த 100% ஆன்லைன் ப்ராக்டிக்கல் செஷன். ஓகே, 100% ஆன்லைன் ப்ராக்டிக்கல் செஷன். நீங்களும் என்ன கோர்சஸா இருந்தாலும் நீங்க 100% நீங்க அதை பார்த்து நீங்கள அவுட்புட் எடுக்கிறத நாங்க மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். நீங்க அவுட்புட் எடுக்கிறீங்களா இல்லையான்றதை நாங்க மானிட்டர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ப்ராக்டிக்கலா நீங்க அதை செய்யக்கூடிய ஒரு ஆளா மாறுறதுக்கு நாங்க கேரண்டி எடுக்கிறோம். பெஸ்ட் குரூப்பிங் டு மேனேஜ் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆன்லைன்ல படிக்கிறதுல, ஒரு பெரிய பேரியர். இதுதான் என்ன பேரியர் என்றால், எல்லாரையும் ஒண்டா போட்டு படிப்பிக்க கூட அவங்களுக்கு விளங்குறவங்களும் இருப்பாங்க, எவரேஜுக்கு கீழே உள்ளவங்களும் இருப்பாங்க, எவரேஜுக்கு மேல உள்ளவங்களும் இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரையும் ஒரேடியா கொண்டு போவே இல்லாது. ஸோ ஒரு போர்ஷனுக்கு பிறகு நாங்க அவங்கள பெஸ்ட் குரூப்பிங் என்று சொல்லுவோம். அதை ஏபிசிஓ whatever நாங்க அதை டிவைட் பண்ணி எவரேஜுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வேறையா அந்த கிளாஸஸ் வந்து போய் கொண்டு இருக்கும், எவரேஜுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வேறையா கிளாஸஸ் வந்து போய் கொண்டு இருக்கும். ஸோ எவரேஜுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நார்மலா இருக்கிற அந்த கிளாஸஸும், எவரேஜுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போட்டு நாங்க அவங்கள தனியே டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட ப்ரொசீஜரை வந்து ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ இதை பண்ணி ஒன் டைமுக்கு நாங்க என்ன செய்யறோம், நம்மளோட கோலுக்கும் போய் முடிக்கிறோம். ஸோ இதான் ப்ரொசீஜர். அப்போ இந்த ப்ரொசீஜர்ல வந்து நாங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் வந்து டைம். ஸோ இந்த டைமை நாங்க இது பண்றதுக்காக நாங்க இதுக்குன்னு சொல்லி வேறையா நாங்க என்ன செஞ்சிருக்கோம், பெனல் ஒன்று வச்சிருக்கோம். ஓகேயா? ஸோ அதை மாதிரியானவங்களை நார்மலாக 2 குரூப்பிங்காக கொண்டு போவோம். எவரேஜுக்கு மேல உள்ளவங்க, எவரேஜுக்கு கீழே உள்ளவங்க. அப்படி எவரேஜுக்கு கீழே உள்ளவங்களை நாங்க 1 by 1 அவங்களுக்கு நாங்களே கால் பை பண்ணி நாங்க அவங்களுக்குரிய செஷன்ஸை வந்து எலகேட் பண்ணி நாங்க அவங்கள அந்த கோலுக்கு கொண்டு போறோம். இது எங்களை கேரண்டி, ரைட்?
விளையாடுற விஷயம் இல்லை, இது சீரியஸாவே இது எங்கட கேரண்டி. ரைட். அதே மாதிரி டிஜிட்டல் அசெட்ஸ் அண்ட் சப்போர்ட், டிஜிட்டல் லைசன்ஸ் மைக்ரோசாஃப்ட் அது இது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இது மாதிரியான கென்வா ப்ரோ அப்படியான கணக்கா லைசன்ஸ் வந்து இருக்கு ஆன்லைன்ல. இதுகளை வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவும் அதே மாதிரி சீப்பஸ்டான ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படுறது சீப்பஸ்டாகவும் எங்களோட டிஜிட்டல் ஏஜென்சி சைடால இருந்து நாங்கள் அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த லைசன்ஸ் வந்து நாங்கள் எங்களால் ஏழுமானதை ஃப்ரீயாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் கோர்ஸ் வாட் வில் ஹேப்பன், கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுல இருந்து சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ சர்டிஃபிகேட் எப்பயுமே சர்டிஃபிகேட்டுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, டிபெண்ட் பண்ணக்கூடாது, குவாலிஃபிகேஷன்ஸ் தான் டிபெண்ட் பண்ணலாம். ஸோ ஈவன் நானா இருந்தா கூட இப்போ இந்த ஜூம் செஷன்ல இருக்கிற யாருக்காவது வெப்சைட் செய்யக்கூடிய டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா, வெப்சைட் ஒன்று செய்யக்கூடிய டேலண்ட் இருக்குன்னு சொன்னா ப்ரொஜெக்ட் வைஸா எங்களால வேலை தரையிலும், ப்ரொஜெக்ட் வைஸா எங்களால ஒர்க் தரலாம். ஸோ ஸ்ரீலங்கால இதே மாதிரி உங்களுக்கு ஃபேஸ்புக்ல நீங்க யாராவது சேலஞ்சிங் இதுல 160 எக்ஸெட்ரா பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரா இருந்தாலும் சேலஞ்ச் ரைட். நீங்க உங்களோட பேப்பர் குவாலிஃபிகேஷன் எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு ஃபேஸ்புக்ல உங்களுக்கு கண்டென்ட் ப்ரோமோட் பண்ண தெரியும், நல்ல ஒரு ஆடியன்ஸை வந்து உங்களால ப்ரோமோட் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா இமீடியட்லி கான்டாக்ட் அவர் என்ன ஸ்டடிஸ் அகாடமிட்ட மேனேஜ்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணி என்ன நம்பரை வாங்கிடுங்க, நம்ம டீப்பா பேசுவோம். ஐ கேன் கிவ் யூ தி ஆர்டர். டேலண்ட்டுக்கு தான் நீங்க விஷயம் இருக்கு. ஓகேயா, சர்டிஃபிகேட் வந்துட்டு ஒரு மேட்டர் ஒன்று இல்லை. அப்போ சர்டிஃபிகேட்டுக்கு என்ன மோட்டிவேட் ஆகக்கூடாது. பட் இருந்தாலும் நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்றோம். நீங்க இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதை கன்ஃபார்ம் பண்றதாக அகாடமியால உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும், சர்டிஃபிகேட். இதை வந்து வெப்சைட் வாரியாக நீங்க அந்த சர்டிஃபிகேட் நம்பரை வந்து என்ன செய்யலாம், ஆன்லைன்ல போயிட்டு நீங்க வெரிஃபை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்டர்நேஷனலா எல்லா இடத்துலையும் அதை வெரிஃபை பண்ணலாம். ஸோ ட்ரைனிங் லேட்டர்ஸ் அப்படின்ற வகையில ட்ரைனிங் லேட்டர்ஸ் வந்து நாங்க நீங்க முடிச்சது பிறகு உங்களுக்கு நீங்க இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணக்குள்ள உங்களுக்கு ட்ரைனிங் லேட்டர்ஸ் ஏதாவது கேட்பாங்க. நீங்க ஆல்ரெடி என்ன சரி ஒர்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ட்ரைனிங் லேட்டர்ஸ் கேட்ட சமயத்துல நீங்க எங்களோட இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணலாம். இன்டர்ன்ஷிப் பண்ணா 3 மந்த்துக்கோ 6 மந்த்துக்கோ நீங்க ஆன்லைன்லயே நாங்க ப்ராஜெக்ட் வைஸா உங்களுக்கு என்ன செய்யும் டாஸ்க்களை தரும். ஸோ அதுல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணினீங்கன்னு சொன்னா ட்ரைனிங் லேட்டர்ஸ் வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம் எங்களோட கம்பெனி வைஸ். ஓகே. அடுத்த விஷயம் டிஸ்கவுண்ட் வந்துட்டு என்ன செய்யறோம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஃபியூச்சர் கோர்சஸுக்கு இப்போ நீங்க ஒரு தடவை ரெஜிஸ்டர் ஆனா அதுக்கு பிறகு என்ன கோர்சஸ் வந்தாலும் அடுத்தடுத்த கோர்சஸுக்கு வந்து உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி 100% கெரியர் பேஸ்ட் அண்ட் கேரண்டி. 100% நாங்கள் கெரியரை பேஸ் பண்ண மாதிரி தான் போறோம். கெரியர் என்ன ஏர்னிங்கை பேஸ் பண்ண கோர்சஸ் படிச்சு முடிய இன்னொரு படிப்பு படிக்கிறத விட நான் படிச்சு முடிய ஏர்னிங்ஸ் போகக்கூடிய வகையில தான் என்ன கோர்சஸ் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆக்டிவ் பாஸ் சிஸ்டம் ஆல்ரெடி எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஆக்டிவ் பாஸ் சிஸ்டம் இந்த கோர்ஸ்ல இந்த பேஸ்ல உங்களுக்கு வந்து கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண இயலாம போனுச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம், ஃபர்தரா அடுத்த பேஜஸோடையும் நீங்க என்ன செய்யலாம் இணைஞ்சு அதுகளை வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஒன்று தாரம். 3 பேஜஸுக்கு கண்டினியூவா ஃப்ரீயாவே நீங்க படிக்கலாம். ஃபேமிலி பாஸ் சிஸ்டம் உங்களோட ஃபேமிலில இருந்து இன்னொரு பிளட் ரிலேஷன் வராங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அரௌண்ட் 50% வந்து ஆஃப் கொடுக்குறோம். ஓகேயா, அப்படியான சிஸ்டம்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி கண்டெக்ட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அட் எனி டைம், இன்ஸ்ட்ரக்டர்ஸோட வந்து எனி டைம் நீங்க டவுட்ஸ் கேட்கலாம், வாய்ஸ் கூட அனுப்பலாம், கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டெக்ட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எனி டைம். லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கு. கோர்ஸ் முடிஞ்சது பிறகும் எங்கள்கிட்ட நீங்க சப்போர்ட்ஸ் வர டைம்ல உங்களோட டவுட்ஸ் வர டைம்ல நாங்கள் ஷுவராகவே டெஃபினட்டா நாங்கள் கிளியர் பண்ணுவோம். ஓகே. அடுத்த விஷயம் ஃபீட்பேக்ஸ். ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக்ஸ் வந்து ஒரு சில ஃபீட்பேக்ஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் யூடியூப்ல. ஸோ யூ ஹேவ் டு செக் இட் பை ஸ்டடீஸ் அகாடமி. யூடியூப்ல ஸ்டடீஸ் ஸ்பேஸ் அகாடமின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன ஒரு சில இதுகளை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். வெரி சூன் நாங்கள் மிச்சதெல்லாம் அப்லோட் பண்ணுவோம். ஓகே. அப்போ அதுல வந்து ஸ்டடீஸ் அகாடமி அப்படின்றத சர்ச் பண்ணா பிளேலிஸ்ட்டுக்குள்ள போனா உங்களுக்கு என்ன செய்யும், அதுல ஃபீட்பேக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதுல ஒரு சில ஃபீட்பேக்ஸும் போட்டிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்ஸ் முடிச்சவங்க ஸ்டடீஸ் பத்தி சொல்ற விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கிறவங்க பேசலாம். அப்படி இல்லாட்டி நம்ம இது பண்ணோம். நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன். வேற யாரும் டவுட்ஸ் இருக்கிறவங்க கேட்கலாம்.